திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாதவூரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவசிவ சிவ சிவ. சொக்கநாத வெண்பா எப்பயுமே பாடி ஆரம்பிப்பது நம்முடைய மரபு. சொக்கநாத வெண்பா மட்டும் நான் லிரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும் அடியார்கள். தேவே மதுரை சிற்பனே எவ்வுயிர்க்கும் கோவே எனையாளும் கோவே என்னாவே உனை துதிக்க சிந்தை உனை நினைக்க சென்னி கணத்தில் உனை வணங்கக்கா சொக்கநாதா சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் இந்த 45வது பதிகம் யாத்திரை 10 என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த யாத்திரை 10 அப்படிங்கிற அந்த பாடலை சிந்திக்கிற அந்த வகையிலே நாம் இப்பொழுது 2வது பாடல் புகவே வேண்டாம் புலன்கள் நீர் என்ற அந்த பாடல்ல போன அமர்வுல மிகவே நினைவின் மிக்க எல்லாம் அப்படின்ற அந்த வார்த்தையோட நிறைவு செய்திருந்தோம். ஆகவே இன்றைய தினம் அந்த 2வது பாடலை தொடர்ந்து சிந்திக்க போறோம். அதை சிந்திப்பதற்காக நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றோம். இந்த யாத்திரை 10 என்ற இந்த பதிகம் நமக்கு தருகின்ற உரைப்பு என்ன? இந்த யாத்திரை 10 நமக்கு தருகின்ற அந்த மிக முக்கியமான நுணுக்கமான செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தால், இந்த யாத்திரை 10 என்பதை நம்மளுடைய அருளாளர்கள் அதற்கு வழங்கிய தலைப்புகள்லாம் என்ன, உப தலைப்புகள்னா அனுபவாதீதம் உரைத்தல், பெருமானுடைய அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவம் என்றால் என்ன, அனுபூதி என்றால் என்ன, அனுபவாதீதம் என்றால் என்ன என்ற செய்திகளை எல்லாம் நாம் ரொம்ப அப்படியே அழகா போன அமர்வுகள்ல ரொம்ப சிறப்பா பார்த்தோம். தொடர்ந்து இந்த ஆன்மா எடுத்து வந்த வினைகளை நுகர்ச்சி செய்வது அனுபவம். அந்த அனுபவத்திலே நமக்கு ஒரு விளைவு ஏற்பட்டு அந்த விளைவின் காரணமாக நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது அனுபவத்தினுடைய செறிவினாலே ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. அனுபவ செறிவினால ஒரு அவுட்புட் கிடைக்குது. அதுதான் அனுபூதி அப்படின்னு சொன்னோம். இந்த அனுபூதி என்பது பெரும் செல்வம். பூதி என்றால் செல்வம். இந்த அனுபவமே நமக்கு பெருஞ்செல்வமாக எப்ப அமையும்னா அனுபவத்தின் மூலமாக இதை செய்யலாம், இது செய்ய வேண்டாம் என்ற அந்த முக்கியமான முடிவுகளை நாம் எடுக்கும் போது நம்முடைய அனுபவமானது அனுபூதியாக மாறுகிறது. நம்ம போன அமர்வுல பார்த்தோம், எடுத்துக்காட்டாக ஒரு குழந்தை போய் விறுவிறுன்னு போய் நெருப்பை பற்றி கொண்டால் நெருப்பு சுட்ட உடனே அந்த குழந்தைக்கு அடுத்த முறை நெருப்பை கண்டவுடன் இதை நாம் தொடரக்கூடாது, இவை அனைத்தும் என்ற அந்த நினைப்பு நமக்குள்ள வருமாயின் அந்த சுட்ட நெருப்பு நமக்கு அனுபவமாக இருந்தது, அனுபூதியாக மாறியது என்று நாம் கொண்டோம். அப்ப அனுபவம் என்பது என்னன்னா அந்த தவற்றை மீண்டும் செய்யாமல் ஏற்கனவே கிடைத்த அனுபவத்தின் மூலமாக தவறை திருத்திக் கொண்டு நல்வழி பாதையிலே நாம் செல்வதற்கு துணை செய்கின்ற அனுபவங்கள் அத்தனையும் அனுபூதியாகும்.
இந்த உலகத்துல பார்க்கிறோம், பிறப்பு, இறப்பு, நம்முடைய கல்வி, நம்முடைய செல்வம் என்று சொல்லுகின்ற அத்தனை பொருட்களும் அனுபவம் தந்தாலும் அவை அழிந்து விடுகின்றன என்ற அந்த நினைப்பை நாம் மேற்கொள்ளும் போது உலக அனுபவத்தின் மூலமாக இந்த பொருட்கள் சாஸ்வதம் அல்ல என்ற நினைப்பு ஏற்படுமாயின் அது அனுபூதி நிலை. இந்த அனுபூதி நிலை வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஞானமானது பிறக்க ஆரம்பிக்கும். ஞானத்தினுடைய அனுபூதி என்பது ஞானத்தினுடைய தொடக்கம். ஞானத்தினுடைய முடிவு என்ன சாமி? யாராவது பதில் சொல்லுங்க. ஞானத்தினுடைய முடிவு, ஞான முடிவு அடியார்கள் தான் சொல்லணும். ஞான முடிவு அன்பு ஐயா. பெருவழி கிடைக்கும் சொன்னீங்க போன தடவை. இல்ல, ஞான மௌனம். வாய் பேசாது, மனது இதாகாது, மௌனமா இருக்கிறது தான் அனுபூதி. சொக்கநாதா, அதாவது மௌனம். ஞானத்தினுடைய முடிவு மௌனம். ஞானம் பிறந்துடும். எல்லாரும் ஞானத்தினுடைய படிநிலையில் நிற்போம். நம்மளுடைய இந்த மாதிரி நல்ல நல்ல நூல்களை நாம் கற்பிப்பது, ஓதுவிப்பது இதெல்லாம் எழில் ஞான பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஞான நிலைக்கு வந்தாச்சுன்னு நினைச்சிட்டோம். ஆனா ஞான நிலையில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஒரு பெரிய தடால்னு ஒரு சறுக்கல் ஏற்படும். ஏன்னா நம் ஞானம் பெற்றோம் என்ற நினைவு ஏற்படும் போது மனமானது ரொம்ப அங்கலாய்ப்பு அடைந்து மனம் கடபடான்னு பேச ஆரம்பிக்கும். மனமானது பேசிக்கிட்டே இருக்கிற நிலை வந்ததுன்னா ஞான நிலையில இருந்து ஒரு சறுக்கல் ஏற்படும். அப்போ ஞானம் எப்போது முதிர்வு அடையும் அப்படின்னா, மனமானது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி நிற்பது. மனோலயத்திலே வாக்கு என்ற ஒரு வார்த்தை கூட வராம மனசு பேசாம இருப்பது என்பது மோனம். அப்ப ஞானத்தினுடைய முடிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானத்தினுடைய முடிவு மோனம் தான். நம்ம ஞானி ஆயிட்டோம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சுய பரிசீலனை செய்து கொண்டோம் என்றால், நம்ம ஞானி தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். டாக்டர்கிட்ட போயா கேட்க முடியும், டாக்டர் நான் ஞானியா டாக்டர், எங்கேயாவது ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பாருங்க, என்னை ஃபுல்லா ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டாக்டர் முதல்ல என்ன பண்ணுவாரு? பாப்பா தயவு செய்து உன்னையத்தான் தேடிட்டு இருந்தேன், மனநிலை மருத்துவமனைக்கு உன்னையதான் அனுப்பிச்சு விடணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஞானத்தை எவ்வாறு நாம் அளவீடு செய்து கொள்வது? நம்முடைய ஞானம் எப்படி சிறந்த ஞானம் தானா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் முதிர்வு பெற்றுச்சா பெறலையா அப்படின்னு நம்ம எப்படி நாம் சுய பரிசீலனை செய்து கொள்ளுவது அப்படின்னா, நமக்கு மனம் பேசாம எவ்வளவு நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு? என்ன பண்ணாலும் சரி, அது பண்ணிடலாமா, இது பண்ணிடலாமா, அப்படி முடிச்சிடலாமா, இப்படி முடிச்சிடலாமான்னு ஒரு மனமானது பேசிக்கொண்டே இருந்து அது நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது கொடுக்கிற டைரக்ஷனை மனம் என்பது தன்னுடைய கருவி நிலைப்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுகின்ற அந்த இடத்துக்கு பேருதான் ஞான முதிர்வு. அதை பெற்றவர்கள் தான் நம்முடைய அருளாளர்கள். அப்புறம் ஏன் சார் இவ்வளவு பாட்டு பாடி வச்சிருக்காங்க? நீங்க அவங்களுக்கு தான் ஞான முதிர்வு ஏற்பட்டிருந்தா அவங்க ஏன் பாடி வச்சிருக்காங்க? அவங்க எல்லாம் நிறைய பாடி வச்சிருக்கலாம்ல, அவங்க கம்மியா பாடி இருக்கலாம்ல, பேசாம அமைதியா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்க பாடியது அனைத்துமே குருநாதராக நின்ற குரு உபதேசம் தான். அவங்களுக்காக இல்ல, நமக்காக செய்யப்படும். சரவணன் ஏதோ கரம் உயர்த்திருக்காங்க. சுவாமி ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா? ஆமாங்க, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க சுவாமி. இப்ப மனம் பேசாமல் இருப்பது மோன நிலைக்கு வைக்கும். விழித்திருக்கிற போதா இல்ல உறக்கத்துல இருக்கிற போதும் அது பொருந்துமா? புரியல. ஏன்னா நம்ம இரவுல தூங்குற போது மனம் பேசுறது இல்ல. அப்ப விழித்திருக்கிற போது மட்டும்தான் மோன நிலையா, இல்ல இரவுல தூங்குற போதும் அது ஏற்படும்? அருமை அருமை அருமை. மனம் பேசாம இருக்கு அப்படின்னா, மனம் இப்ப நம்ம கரண்ட் சுவிட்ச் போட்டு பல்பு ஆஃப் கண்ட்ரோல் பண்றோம்ல, சுவிட்சை வச்சு கண்ட்ரோல் பண்றதுதான் சிறந்த கண்ட்ரோல் நிலை. கரண்ட் இல்லாம போச்சுன்னா பல்ப் எரியாது, அது வேற விஷயம். கரண்ட் இல்லாம போச்சுன்னா பல்ப் எரியாது, அது வேற விஷயம். அப்போ நம்ம கண்ட்ரோலிங் பண்ண முடியாது. ஆக அந்த நம்ம கரண்ட் போட்டு சுவிட்சை வச்சு கண்ட்ரோல் பண்றதாக நம்மளுடைய விழிப்பு நிலையில மனமானது பேசாம இருப்பதுதான், அதுதான் மோனம். நம்ம விழிப்பு நிலையில இல்லாம நம்ம நமக்கு வியாதீதம் எல்லாம் போயிட்டோம்னா, வியாதீதம்ன்றது ஒரு அவத்தை நிலைதான். அதெல்லாமே ஒரு அவத்தை சொல்லியிருக்கோம்ல, 5 அவத்தைகள் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அருளாளர் பெருமக்கள். பாத்தீங்கன்னா 5 அவத்தைகள்ல கனவு, கனவு, சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் 5. இதுலயே கீழாளவத்தை, நிர்மலாவத்தைன்னு சொல்லுவாங்க. நிர்மலாவத்தைன்னா
எல்லாமே நனவுலயே நடக்கும். இது நனவுலயே நடந்து அதுல இருந்து நம்ம டிட்டாச் ஆயிருது. அதெல்லாம் அதுக்கு நான் உள்ள போகல. ஐயா கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. மௌனம் என்பது நம்மளுடைய நனவு நிலையில இந்த மனமானது பேசாம இருக்கணும். நனவு, அதாவது நமக்கு நல்ல தெளிவான நிலையில மனமானது பேசாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான செய்தி, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு தெளிவுன்னு 4 தெளிவு சொல்லியிருப்பார் நம்மளுடைய திருமூலர் பெருமான். 4 தெளிவு. இந்த 4 தெளிவு என்பது என்னன்னா, அந்த 4 தெளிவுமே, தெளிவுனா என்ன? முதிர்ந்த நிலை. தெளிவுனா முதிர்ந்த நிலை. எதுல முதிர்வு ஏற்படணும் அப்படின்னா, அது நாம் ஒவ்வொரு நிலைகள்லையும் நமக்கு ஒரு முதிர்வு ஏற்படுவதுதான் தெளிவு. தெளிவு திருமேனி காண்டல், திருநாமம் செப்பல், திருவார்த்தை கேட்டல், திருவுரு சிந்தித்தல் தானே. இது 4மே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லுகின்ற 4 தெளிவுகளை சொல்லுகின்றார் நம்முடைய சுவாமி. சரியில ஒரு தெளிவு, கிரியில ஒரு தெளிவு, யோகத்துல ஒரு தெளிவு, ஞானத்துல ஒரு தெளிவு. ஆக தெளிந்த தெளிவுதான் மோனம். அப்போ நம்ம மனமானது பேசா இருக்கின்ற அனுபூதி, அந்த பேசா அனுபூதி தான் அனுபவாதீதம். அதிகமா அனுபவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம்? அந்த இடத்துல சஜஷன் கொடுக்க மாட்டோம், அப்படி செய்யுன்னு சொல்ல மாட்டோம், இப்படி உட்காருன்னு சொல்ல மாட்டோம். நமக்கு நல்லா தெரியும் இது எதுவுமே யூஸ்லெஸ், இவங்க பண்றது எல்லாமே யூஸ்லெஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுல போய் இது அப்படி மாத்த அப்படி மாத்த சொல்லுவோமா? நம்ம தெரிஞ்சுக்குவோம், போயிட்டு வரட்டும் அப்படின்னு அமைதியா விட்டுருவோம் இல்லையா? நம்மள அறியாமலே பேச்சு நின்றோம். நம்ம அதுல இன்வால்வ் ஆகி அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ற அந்த ஆர்குமெண்ட் அதெல்லாம் எப்ப வரும்னா, அதுல நமக்கு முதிர்வு முதிர்வு ஏற்பட்டுருச்சுன்னா, நம்ம அதுல இருந்து அந்த வெள்ளரி பழம் எப்படி தன்னைத்தானே விளக்கி கொள்கின்றதோ அந்த செடியிலிருந்து, அது போல நாமும் அந்த இடத்துல இருந்து நாமே விளக்கிக்கணும், நம்ம மனமும் விளக்கிக்கணும். மனம் பேசாதிருக்கக்கூடிய நிலை தான் அனுபவாதீதம். அந்த அனுபவாதீதம் வந்தாதான் யாத்திரை பத்துக்கே நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். ஆக யாத்திரை பத்து அப்படிங்கிற அந்த யாத்திரையை மேற்கொள்வதற்கு நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, மனம் என்பதை பேசாது இருப்பதற்கு பழகி கொள்ளணும். சொன்னோடனே கேட்காது. சில சமயம் பேசாதன்னு சொன்னாதான் அதிகமா பேசும். நான் மனசை கட்டுப்படுத்த போறேன்னு என்னைக்கு நான்லாம் உட்காந்து சில 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 யுக்திகள், சில விஷயங்கள்லாம் செய்யறோமோ அன்னைக்குதான் மனசு என்ன பண்ணும்? தலையை விரிச்சு போட்டு செமையா டான்ஸ் ஆடும். ஆக மனத்தை கண்ட்ரோல் பண்றது என்பது கழுத்தை பிடிக்கிறது இல்ல, அது அப்படியே தடவி கொடுக்குறது. அப்படி அது போற போக்குல போய் அம்மா ஆனா தப்பு பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா மனம் செம்மையாகக்கூடிய நிலை. அப்ப மனம் செம்மையாக வேண்டிய நிலை என்பது யாத்திரை பத்து என்று சொல்லுகின்ற அந்த நிலையுடைய அடியவர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய கூலியை கொடுத்துடலாம் நீங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடியனுக்கு தர வேண்டிய அந்த சம்பளத்தை எல்லாரும் கொடுத்துட்டீங்கன்னா அடியன் கொஞ்சம் திருப்தியா, எப்பயுமே நான் முதல்ல சம்பளம் வாங்கிட்டு செய்யற வேலைக்காரன். அதனால அடியவர்கள் எல்லாம் உங்களுடைய முகக்குறிப்பை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும். உங்க முகக்குறிப்பு பார்ப்பதற்காக அடியன் தவம் செய்திருக்கேன். அத்தனை அடியார்களும் ஓரிரு நிமிடங்கள் தங்களுடைய முகக்குறிப்பை அடியனுக்கு வழங்கலாம். சொக்கநாதா அடியன் செய்த பெரும் தவம் என்னால எல்லாரையும் பார்க்க முடிகின்றது. விதூஷினி அம்மா அவர்கள், சிவதீபன் ஐயா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும். என்னுடைய பல வருட நண்பர், எங்களுடைய நண்பர்னு சொன்னாலும் பல விஷயங்கள்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குருநாதராக விளங்கக்கூடியவர். ரொம்ப தொன்மையா நாங்க 2 பேரும் பல கோணங்களை செஞ்சுக்கோம். ஐயா இன்னைக்கு சிவதீபன் ஐயா இங்க வந்திருக்காங்க. அவங்க ஓரிரு வார்த்தைகள் பேசினா எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டவர் இருந்தாலும் ஐயா ஓரிரு வார்த்தைகள் பேசினாங்கன்னா எங்க எல்லாருக்கும் ஒரு ஜென்ம சாபல்யம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தீபன் ஐயா சுவாமி, தாங்கள் ஓரிரு வார்த்தைகள். ஆனது இப்பவே பேசணுமா இல்ல நான் நிறைவுல பேசலாம்னு பார்த்தேன். நிறைவுல பேசுங்க. நீங்க வந்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு தெரியும், ஒரு என்ட்ரிக்காக சும்மா ஓரிரு வார்த்தைகள். தீபரையா பற்றி அடியன் சொல்லணும்னா, அவங்க இப்போ நம்ம சைவ சித்தாந்தம் முழு சாத்திர நூல்களையும் நம்மளுடைய தர்மயாதினத்துல சென்னையில அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க படித்த படிப்பெல்லாம் அவர்கள் பொறியியல் பட்டம் பெற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஐயா பத்தி எனக்கு அறிமுகமே தேவையில்லை. மொத்த சைவ உலகத்திற்கும் ஒரு தீபம் மாதிரி இருக்கக்கூடியவர் தான் சிவதீபன் ஐயா. ஐயா அவர்கள் வந்திருக்குது இன்னைக்கு அடியன் செய்த பெரிய தவத்தினாலே இன்னைக்கு வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்கள்
ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்கய்யா. திருவடி வணங்கிற சிவதீபன் ஐயாவுக்கும் திருவடி வணக்கங்கய்யா. சிவாய நமங்க. ஐயா திருவடி வணங்குற ஐயா. அனைத்ததையா திருவடி வணங்குறேன். ஐயா திருவடி வணக்கங்கய்யா. பெரும் பேருங்கய்யா. இது திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். அடியன் சேர்த்த பெருஞ்செல்வம் எங்க அடிவ திருக்கூட்டம் தான். அன்புமிக்க இந்த அடிவ திருக்கூட்டம் தான். அடிவன் இத்தனை காலமாக சேர்த்து வைத்த சிவ செல்வங்கள் அவளை எல்லாமே இவங்கதான், இவங்க கிட்டதான் எல்லாமே எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா வந்தது மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இங்க வந்துட்டீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடியன் சொன்ன வேற ஒண்ணு. அதான் எனக்கு என்னன்னா, நான் இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி இணையதளத்துல நீங்க கூடி நிறைய ஞான விஷயங்களை சத் சங்கத்துல ஈடுபடுறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நான் இன்றைக்கு எதாச்சியா தான் குரூப்ல போட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் வெளியில டிராவல்ல இருந்தேன், இப்போ பைக் ஓட்டிட்டு இருந்தேன். சரி, நம்ம பைக் ஓட்டுறோமே, வேற ஏதாவது கேட்டுட்டு போறதுக்கு நம்ம திருமுறை சம்பந்தமா தான் எப்போதும் கேட்டுட்டு இருப்பேன். சரி, இன்னைக்கு அடியார்களோட இருக்கும். எப்போதும் நாங்க சென்னை நிலையத்துல வகுப்புல இருக்கும் பொழுது வாரம் வாரம் நம்ம வீக்கெண்ட்ஸ் எங்களுக்கு வகுப்புல நல்ல ஒரு அனுபவமா இருக்கும் சத்சங்கத்துல இருக்கிறது. சரி, இன்றைக்கு நம்ம சத்சங்க நம்மளை தேடி எடுத்துருக்கு, நம்ம ஏன் அந்த அனுபவத்தை நம்ம விடணும்னு சொல்லிட்டு நான் ஹெட்செட்ல போட்டுக்கிட்டு நான் கேட்டேன். சரி, ரொம்ப எனக்கு உள்ளபடியே இப்போ நான் வீட்டுலதான் இருக்கேன், ஆனாலும் இது உள்ளபடியே இப்பதான் என்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. உறவாவார் உறுப்பினர் பல்கலைத்தினர்கள் பொழுது நீங்க பேசும்பொழுது எனக்கு ரொம்ப நீங்க சொக்கநாத வெண்பா சொல்லி தொடங்கினது, அடியார்கள் எல்லாம் ஒருத்தர் வணங்கிட்டது, இந்த தெருக்கூட்டத்துல நம்மையும் ஒரு பொருளா மதிச்சு நம்ம சாமி இன்னைக்கு நினைச்சிருக்காருன்னு ரொம்ப எனக்கு ஆனந்தமா இருந்தது. அதனால எனக்கு வரல வாய் எதுவும் பேசுறதுக்கு. அதனால இந்த அனுபவத்தை நான் ரொம்ப ரசிக்கிறேன். நீங்க பேசிக்கிட்டே எனத்தோடதான் சேருங்கிற மாதிரி நாம குடும்பமா தான் இருப்போம். மகிழ்ச்சி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா நான் அப்புறம் நிறைவுல நான் ஏதாச்சும் கருத்துக்கள் வந்து நான் தெரியப்படுத்துறேன். கண்டிப்பா பாத்தங்கய்யா. ஐயா சிவதீபன் ஐயா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலான் இருந்தேன், உங்ககிட்ட ஞாபகப்படுத்தலான் இருந்தேன். ஐயா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலான் இருந்தேன். ஐயா பத்தி அதெல்லாம் அடியன் ஒரு பொருளே கிடையாது. நான் இந்த அளவுக்கு பாராட்டுற மானம் சொல்றது அதெல்லாம் எனக்கு பாராட்டு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அடியார்களுடைய திருவடி தூளி கூட நான் பொருளே கிடையாது. அதனால என்னெல்லாம் ஒரு பொருளாவே மதிக்காதீங்க. நீங்க நீங்க அனுபவம் வேண்டிதான் அடியனும் வந்திருக்கேன். பல அடியார் மாதிரிதான் தெரியுது, புது அடியார் மாதிரி தெரியல. பல அடியார் தான் நீங்க எங்களுக்கு. அவர் ரொம்ப தன்மையானவர். மகிழ்ச்சி. சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி. தீபனையா நம்ம தொடரலாம். சிவசிவ எல்லாரையும் நாம ஒரு கூலி வாங்கியாச்சு. அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் திருமுக தரிசனம் கிடைத்தது அடியனுக்கு ஒரு பெரிய விஷயம். அடியார்களுடைய சிறப்ப மரகதம் அம்மா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா? மியூட் பண்ணிக்கலாம். அடியாருக்கு மியூட் பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்ல வந்தா நீங்க கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அடியவர்கள் இப்போ அது அனுபவாதீதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பெறப்பட்ட அனுபவத்தை வைத்து அதன் மூலமாக ஒரு நல்வழி பாதையில போனாதான் அனுபவம் அனுபவாதீதமா மாறி இருக்குன்னு அர்த்தம். அது அனுபவம் அனுபூதியாக மாறி இருக்குன்னு அர்த்தம். பூதி என்றால் செல்வம். நாம சேர்த்த செல்வம் நம்ம எப்ப செல்வம்னு சொல்லுவோம்னா, அது சரியான வகையில சேர்த்திருந்தா மட்டும். அது போல நாம் கற்ற அத்தனை கல்வியும் அத்தனை செயல்களையும் நம்ம செய்தால் மட்டும்தான் அது அனுபூதி. இப்போ எடுத்துக்காட்டா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தா தான் என்னுடைய அனுபவம் அனுபூதியாக மாறியது. நான் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நான் சாஃப்ட்வேர் வேலை பார்த்தேன்னா நான் படிச்சது ஒண்ணு, ஆனா செய்யற வேலை ஒண்ணு. என்னுடைய அனுபவம் அனுபூதியாக மாறல. அது வேற ஏதோ அது பயன்படாத பொருளா உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்ப என்னுடைய அனுபவம் பயன்பாட்டுக்கு வருவதுதான் அனுபூதி. இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதுதான் அனுபவத்தை அனுபூதியாக மாற்றுகின்ற அந்த அருள் வடிவ நிலை. அதைத்தான் சொல்றாங்க. இப்ப இந்த யாத்திரை பத்து அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பாடல்ல நாம பெறுகின்ற பெரும் செல்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி தான். இந்த யாத்திரை பத்து முழுக்கவே ஒரே ஒரு வார்த்தை இலையோடி செல்கின்றது. அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா புயங்கன் என்ற ஒரு வார்த்தை. இந்த புயங்கன் என்ற ஒரு வார்த்தையத்தான் இந்த 10 பாடல்கள்லயும் ஒரு கீவேர்ட் மாதிரி நம்ம சாமி வச்சிருக்காரு. இந்த புயங்கன் அப்படின்னா என்னன்னா, நாகங்களை ஆபரணமாக அணிந்த பெருமான் நம்முடைய சிவபெருமான் அப்படின்றதுதான் புயங்கன் அப்படின்னு. அந்த புயங்கன் என்பது எதை குறிக்கின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாகம் என்பது எவரையும் தீண்டாராகில் நாகம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷமானது
சேர்ந்து சேர்ந்து அது விஷமானது சேர்ந்து என்ன மாறிடும், மாணிக்க கல்லா மாறும். அது போல நாம் சேர்த்து வைக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் யாரையும் புண்படுத்தாது, யாரையும் எந்த உயிரையும் குறை செய்யாது இருந்தது அப்படின்னா அந்த அனுபவம் அனுபூதியாக மாறுகிறது, மாணிக்க கல்லாக மாறுவது போல மாறுகின்றது அப்படின்னு பார்த்தோம். ஆக இன்னொரு விஷயம், சிவபெருமானுடைய புயங்கள் என்பது சிவன் கிட்ட நாகம் இருக்கு. சிவன் கிட்ட நாகம் மட்டும்தான் இருக்கானா? இல்ல, சிவன் கிட்ட என்ன இருக்கு? பிறையும் இருக்கு. பிறைக்கு நடுவுல திரை என்று சொல்லுகின்ற கங்கையும் இருக்கு. பிறை, திரை, நம்மளுடைய அந்த அந்த நாகம், இந்த மூன்றுக்கும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடு உடையவை. மூணுமே எல்லாமே முரண்பாடு உடையவை. அந்த முரண்பாடு உடையவர்கள் அனைத்தும் தன்னுடைய பகை மறந்து இருப்பதினாலே அது சிவத்தினுடைய அணிகலன் ஆனது. எல்லா நாகமும் சிவனுக்கு அணிகலன் கிடையாது. எல்லா நாகமும் சிவனுக்கு அணிகலன் கிடையாது. எந்தெந்த நாகமெல்லாம் தன்னுடைய பகையை மறந்திருக்கின்றதோ அந்த நாகங்கள் மட்டும் சிவபெருமானுக்கு அணிகலன். அப்போ ஒரு செய்தி நமக்கு சொல்றார் சுவாமி, நீ பகைமையற்றவனாக இருந்தால் என்னுடைய அணிகலனாக ஆகுவதற்கு தகுதியோடு. சிவனுடைய அணிகலன் ஆகுவதுதான், அதாவது தரையில கடந்த இப்ப இருக்கீங்க, ஒரு ஜுவல்லரி ஷாப் போறோம், நிறைய செயின் இருக்கு, அது செயினாவே இருக்கு, அது நல்ல செயினா இருக்கிறவங்க பார்த்து பிடிச்சி நல்லா இருக்கு, கேரட் நல்லா இருக்கு, இது நல்லா உழைக்கும், கம்மியான காசா இருக்குன்னா பார்த்து வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு நம்ம ஆபரணமா போனாதான் அந்த செயின், அங்க இருக்கிற செயின் இங்க வருது இல்லையா? நல்லா கவனிக்கணும், உற்று கவனிக்கணும். எங்க அந்த ஷோகேஸ்ல இருந்த செயினுக்கு நம்ம கழுத்துக்கு வந்துச்சு இல்லையா? அதுதான் அந்த செயினுக்குள்ள யாத்திரை. செயின் அவ்வளவுதானே. செயினோட யாத்திரை என்ன? செயின் எங்க பிறகுது? ஜுவல்லரி ஷாப்ல பிறகுது. எங்க போய் முடியுது? யார் அணிகிறாங்களோ அவங்களோட அணிகலனா போய் முடிஞ்சுது, அவ்வளவுதானே. அப்புறம் என்ன போகும்? திரும்ப எங்க போகும்? திரும்பவும் அடகு கடைக்கு போகும், அணிகலனா மாறும். இல்ல திரும்பவும் எங்க முடியலையா எங்கேயாவது வித்துருவோம், திரும்ப கடைக்கு போயிடும். ஆக அதனுடைய யாத்திரை என்பது, அந்த அணிகலனுடைய யாத்திரை என்பது ஜுவல்லரி ஷாப்ல ஷோகேஸ்ல இருந்து நம்முடைய கழுத்துக்கு வருவது போல நாம் அனைவரும் இந்த ஜுவல்லரி ஷாப் ஷோகேஸ்ன்ற கூடிய உலகத்துல இருக்கோம். திரும்ப நாம யார்கிட்ட போகணும்? சிவபெருமானுடைய கழுத்துக்கு அணிகலனாக போகணும். அப்படி போகணும்னா ஒன்னே ஒண்ணுதான். என்ன? நாம் அனைவரும் பகை மறந்தவர்களாக இருக்க வேண்டும். பகையற்றவர்களாக இருந்தாலே ஒழிய சிவனுடைய அணிகலனாக நாம் ஆவதற்கு ஜாக்கியா ஆக பகை மறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய நாகாபரணங்கள் அனைத்தும். ஆக யாத்திரை பத்து என்பது ஷோகேஸ்ல இருந்து கழுத்துக்கு வருவது போல, உலகவியல்ல இருந்து பேரம்பலத்தில இருக்கக்கூடிய பேரண்ட நாயகனாகிய பெருவழியில இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிக்கு செல்வதுதான் யாத்திரை. இந்த ஷோகேஸ்ல இருந்து அவன் கழுத்துக்கு போகணும். அந்த கழுத்துக்கு போறதுதான் நம்முடைய முழு யாத்திரையினுடைய நீள அகலமே. அந்த யாத்திரை எப்படி செய்வது, யாத்திரையினுடைய எப்படி நம்ம சிவபெருமானுடைய திருவடிக்கு போவது அப்படிங்கிற பெருஞ்செய்திய சாமி சொல்லிட்டு இருக்காரு. புகவே வேண்டாம் புலன்களில் நீர் அப்படிங்கிற பாடலை நம்ம பாடலாம். அடியவர்கள் எவரேனும் பாடலாம். சிவ புகவே வேண்டாம் புலன்களில் நீர் பாடுறேங்க ஐயா. சரஸ்வதி அம்மா பாடுங்க, வீடியோ ஆன் பண்ணி பாடுங்க, அப்பதான் யூடியூப்ல நல்லா தெரியும். சரிங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. புகவே வேண்டா புலங்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் தகவே ஞால துள் புகுந்து தாயே அணைய நமையாண்ட தகவே உடையன் தனை சார தளராதிருப்பார் தாம் தாமே. சிறப்பு சிறப்பு. முத்துலட்சுமி அம்மா அவங்க கரம் ஏத்திருக்காங்க, அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். படிக்கிறேங்க. புகவே வேண்டா புலன்களில் நீ புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள்
நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நம்மை ஆண்ட தகவே உடையான் தனை சார தளராதிருப்பார் தாம் தாமே. திருச்சிற்றம்பலம். ஆஹா ஆஹா ஆஹா. சிவ 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 சிவ. மதிலம்மா பாடலாமா? ஒரு நிமிஷம் பாடுங்க சாமி மதிலம்மா. திருச்சிற்றம்பலம். புகவே வேண்டா புலன்களில் நீ புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமில் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமீன்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சாரா தளராதிருப்பார் தாம் தாமே. ஆக 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 சக்கநாதா, என்ன அழகு, என்ன அருமை அருமை அருமை. திருச்சிற்றம்பலம். சொக்கநாதா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. புகவே வேண்டாம் புலன்களில் நீர். தயவுசெய்து போயிடாதீங்க புலன்கள் வழியா. முதல்ல அவர் கொடுக்குற அட்வைஸ். முதல்ல யாரும் எங்க போயிடாதீங்க, புலன்கள் அப்படின்னு சொல்லுகின்ற வழியாக சென்று விடாதீர்கள். யார் அவன்? புயங்க பெருமான். புலன்கள் வழியா சென்றுட்டா என்ன நடக்கும்? புலன்கள் வழியா சென்றா 6 நோய் வந்துடும். புலன்கள் வழியா போயிட்டா 6 நோய். 6 நோயா? நமக்கு 66 நோய் இருக்கு சாமி. 6 நோய் என்ன? 6 நோய் 66 நோய் இருக்கு. மெயின் நோய் 6 தான். அதோடைய உபநோய்கள்லாம் இருக்கு. 6 நோய் என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று மனதிற்கு 6 நோய்கள் வந்துடும். எப்போ? புலன்கள் வழியாக சென்றார். இப்ப புலன்கள் வழியா செல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா புலன்கள் சாமி ஏன் கொடுத்திருக்காரு? கேட்கலாம்ல, கேட்கலாம்ல. நீங்க புலன்கள் வழியா போக கூடாதுன்னா அந்த ஆள் எதுக்கே புலன்கள் கொடுத்தாரு? அந்த ஆள் கொடுக்காம விட்டுருக்கலாம்ல. கொடுக்காம தான் நாங்க என்ன போக போறோம்? நீ பாதையும் போட்டு கொடுத்துருவியா? அந்த பாதையை நாங்க நடந்தும் போக கூடாதான்? இல்லையா? இதுக்கு நியாயமா இருக்கு. அது பாதை போட்டு கொடுத்தா போய் தான் ஆகும். மனது பாதை இருக்கிற வழியில போய் தான் ஆகும். அந்த புலன்கள் வழியாகவே சென்று இறைவனை அணிய, அந்த புலன்கள் வழியாக சென்று இறைவனை அறிய வேண்டும் கொடுத்துருக்காங்க ஐயா. என்ன அழகு. புலன்கள் என்பது ஐம்புல வேடர்களாக இருக்கும். நம்மையே வேட்டையாடும். புலன்கள் என்பது ஐம்புல வேடர்கள். 5 புலனும் வேடர்களா இருந்து நம்மளையே வேட்டையாடும். ஆனா இந்த வேடர்களை என்னவா மாத்திரலாம் அப்படின்னா, வேடர்களை நெருப்பு வச்சு கொளுத்தி காலா மணி விளக்காக மாற்றிவிட்டால் அந்த அந்த 5 புலன்களினுடைய வெளிச்சத்துல உள்ள இருக்கக்கூடிய சீவன் சிவலிங்கமாக தெரிகின்ற பெருமான் தெரிவார். அப்போ புலன்கள் எதுக்காக அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிடம் என்ன உற்று கவனிக்கணும் எல்லாம். புலன்கள் எதுக்காக அப்படின்னா, 5 புலன்கள் எதுக்காகனா, திரி 5 திரி போட்டு என்ன பண்ணோம்? கொளுத்தணும். புலன்களை கொளுத்தணும். புலன்களை கொளுத்துவதற்காகத்தான் நம்ம கொடுத்திருக்காங்க. புலன்கள் என்பது கொளுத்துறதுக்கு. நாம என்ன பண்ணிட்டோம்? புலன்களை கொளுத்தாம புலன்கள்ல குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். புலன்கள்ல லேசா ஒரு சூடு இருக்கும்ல, சூடு. புலன்களை கொளுத்துவது, 5 புலன்களை கொளுத்துவதனாலே, கொளுத்துறதுன்னா என்ன? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிறதா? அப்படிலாம் கிடையாது. கொளுத்துறது அப்படின்னா 5 புலன்களையும் அதை சரியான நிலையிலே ஒளிவிடும் பொருளாக மாற்றுவது. அதுதான் புலன்களை ஒளியற்ற பொருளிலிருந்து ஒளிவிடும் பொருளாக மாற்றுவதுதான் என்ன? புலன் ஒடுக்கம் அல்லது புலன்களை கொளுத்துவது. அப்ப இந்த 5 புலன்களை காலா மணிவிளக்காக மாற்றும் போது என்ன நிகழும்? என்ன நிகழும்? உள்ள இருக்கக்கூடிய கண்காணி தெரியுமா? உள்ள இருக்கக்கூடிய கண்காணி யாரு? சிவபெருமான் நமக்கு தெரியுமா? அப்ப இப்படி மாத்திக்கலாமா? இப்ப 5 புலனையும் லைட் வச்சு கொளுத்துனா, வீட்டுல லைட்டை போடுறோம், உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான். உள்ள வீட்டுக்குள்ள வர்றீங்க, வீட்டுக்குள்ள போனவொடனே உள்ளுக்குள்ள லைட்டை போடுறோம், உள்ளுக்குள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான். என்ன பண்ணுவோம்? திருடனா இருந்தா அடிச்சு விரட்டுவோம். அவனே டிசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? திருடனா இருந்தா அடிச்சு விரட்டுவோம். அதுவே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணுவோம்? வாங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஐயா ஐயா, தயவு செய்து போயிடாதீங்க, எங்க வீட்லயே இருந்துக்கங்க, உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தர்றோம், இங்கே இருந்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு சேஃப்டி. நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு சைரன் இருக்கு, நீங்க எங்க வீட்லயே இருந்துக்கங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல
அப்போ 5 புலன்களை நல்லா கவனிக்கிறோம். முக்கியமான செய்தி. ஏன்னா இந்த செய்தி உங்களுக்கு எப்படி புலன்களை கொளுத்துறது, புலன்களை கொளுத்துறதுக்கான ஈஸியான மெத்தட் தான் சொல்ல போறேன், வேற ஒன்றும் கிடையாது. 5 புலன்களை கொளுத்துனா உள்ள இருக்கக்கூடிய கண்காணி தெரிவான், உள்ள இருக்கக்கூடிய சீவன் சிவலிங்கம் என்ற பெருமான் தெரிவான். அப்ப உள்ள சிவலிங்கம் தெரிஞ்ச சிவபெருமான் தெரியணும்னா 5 புலன்களை கொளுத்தணும். புரியுதா? 5 புலன்கள் கொளுத்துறா எனக்கு தெரியல, எப்படி கொளுத்துறதுன்னு தெரியல சாமி. கொளுத்துனா உள்ள இருக்கிற சிவபெருமான் தெரிவான். கவனிக்கணும், கொளுத்துனா உள்ள இருக்கிற சிவபெருமான் தெரிவான். அப்படி இல்லையா, கொளுத்து தெரியாது அப்படின்னா உள்ள இருக்கிற சிவபெருமான நீங்க நினைச்சீங்கன்னா 5 புலனையும் தன்னால கொளுத்திடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ உள்ள இருக்கக்கூடிய 5 புலனை கொளுத்துனா லைட் எரிஞ்சா சிவபெருமான் தெரிவா. சிவபெருமான தெரிய வச்சீங்க, மனசுல தெரியறதுக்கு நீங்க உரு போட்டீங்கன்னா 5 புலன்களும் தானாக கொழுந்து விட்டு எரியும். இப்போ 5 புலன்களை கொளுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சிந்தையிலே சிவத்தை நிறுத்துவதுதான் ஐம்புல கொளுத்தல். 5 புலன்களை கொளுத்தணும்னா சிவனை சிந்தையில நிறுத்தணும். அப்ப சிவம் எங்க வேற இடத்துல இருக்கான்னு நினைக்க கூடாது. 5 புலன்கள் எங்க இருக்கு உங்ககிட்ட? 5 புலன்கள் எங்க இருக்கு சுவாமி? 5 புலன்கள் எங்க இருக்கு? தில்லையில இருக்கா? மதுரையில இருக்கா? உடம்புல இருக்கு. தில்லையில இல்ல, மதுரையில இல்ல, மற்ற கோவில்கள் இல்ல, எந்த இடத்துல இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடும் நான் முகனை, தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். உள்ள சிவபெருமானை, உங்கள் உடலிலே சிவபெருமானை நீங்க எப்பொழுதெல்லாம் உருப்போடுகின்றீர்களோ, எப்பொழுதெல்லாம் செய்கிறீர்களோ, ஐம்புலன் வேடனாக இல்லாம கொழுந்து விட்டு எரிகின்ற காலா மணிவிளக்காக, காலா மணிவிளக்காக 5 புலன்களும் வரணும் அப்படின்னா உள்ள இருக்கிற சிவலிங்கத்தை தினமும் பூசை செய்யணும். அந்த சிவ பூசை செய்யும் போது தானாகவே 5 புலன்களும் ஒடுங்கும். இதைத்தான் ஐம்புல ஒடுக்கம் சொல்லுவோம். ஐம்புலனை ஒடுக்கி சிவபெருமானை பார்க்கவே முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 5 புலனை ஒடுக்கினதுக்கு அப்புறம் சிவபெருமானை பார்க்கணும்னா இந்த பிறவி இல்ல, இனி பல பிறவிகள் எடுத்தாலும் அது முடியாது. நீ 5 புலன்களை ஒடுக்கி சிவபெருமானை பார்க்கறதோட சிவபெருமானை பார்க்கறதுனால 5 புலன்கள் ஒடுங்கும். அது ஈஸி. ஏன்னா சிவனை பாவித்தாலே அவன் வந்துருவான். சிவம் எல்லாத்துக்குள்ள இருக்கத்தான் செய்யறான் சாமி, சிவம் இல்லாம இல்ல. ஆனா அந்த பாவனை தான் அதுக்கு உயிர்ப்பு கொடுக்குது. பாவனை தான் இப்ப எல்லா லைன் மூலமா கரண்ட் வந்துட்டே இருந்தாலும் இந்த மெயினை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள என்ன வரும், கரண்ட் பாஸ் ஆகும். எப்பயுமே கரண்ட் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளதான் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி சிவபெருமான் என்ற பாவனை உள்ள இருக்கான்ற பாவனை தான் சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகும், கரண்ட் எல்லாம் போய் லைட் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுரும். 5 லைட்டை ஆன் பண்ணி விட்டுரும். அந்த 5 லைட் ஆன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நாம புலன்கள் மூலமாக போக தேவையில்லை. அப்ப புலன்கள் மூலமாக போகாமல் இறைவனுடைய அருள் அனுபவத்தின் மூலமாக செல்லுவதுதான் இறைவன் நமக்கு வகுக்கப்பட்ட நியதி. அவன் தான் அந்த ரோடு. யாருக்குன்னா 5 ரோடு போட்டிருக்கானே, அது யாருக்குன்னா சிவம் என்ற பிரவாகம் ஓடுவதற்காக வைக்கப்பட்ட ரோடு தான், கன்ஃபார்மா ரோடு தான். ஆனா அந்த ரோட்ல போகக்கூடிய வாகனம் சிவ வாகனமா தான் இருக்கணும். நாம என்ன பண்றோம், சிவ வாகனத்தை தவிர அவவாகனமா ஓட்டி தள்ளுறோம். அதனால அதுதான் புலன்கள் வழி புகவே வேண்டாம் புலன்களில் நீர். புலன்கள்ல சரி, இது என்னடா இது ஈஸியா சொல்லிட்டேன், உள்ளுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமான நான் நினைச்சா 5 புலன் எரிஞ்சிருன்னு சொல்லிட்டேன். ஏதோ கேட்க நல்லா தான் இருக்கு. சிவம் வந்துட்டாரா வரலையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உள்ள வந்துட்டாரா வரலையான்னு நான் எப்படி தெரிஞ்சேன்? 5 புலன் லைட் எரியும் சொன்னேன், லைட் எரியும். சரி, சிவம் உள்ள வந்துட்டாரா வரலையா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன பரிசீலனை அப்படின்னா ஏற்கனவே பார்த்திருக்கோம். சிவம் உள்ள வந்துட்டார் அப்படின்னா இது நெகிழும், அன்பினாலே கரையும், ஆனந்தத்திலே உருகும். இதெல்லாம் நிகழ்ந்ததுன்னா உள்ளுக்குள்ள சிவம் வந்துட்டாருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. எப்பெல்லாம் நிகழ்ச்சி ஏற்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் ஆனந்த பெருக்கு ஏற்படுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் உருக்கம் ஏற்படுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் உள்ளே சிவம் நிறைந்திருக்கின்றது அப்படின்னு அர்த்தம்.
நம்ம கோவப்பட்டா உள்ள சிவம் இல்லை. நம்ம நம்ம மத்த பொருளுக்காக ஏங்கி அழுதா உள்ள சிவம் இல்லை. ஆக இந்த 3 அனுபவங்களைத்தான் சிவபெருமானுக்கு திருமேனி. சிவபெருமானுடைய திருமேனி என்ன? கருணை திருமேனி, அருள் திருமேனி, ஆனந்த திருமேனி. இந்த 3 திருமேனி தான் அவனுக்கு ட்ரெஸ். இந்த 3 திருமேனியும் அவன் நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்துட்டான்னா இந்த 3 திருமேனியை கான்டாக்ட் ஆகிறப்போ கருணை பெருகும், ஆனந்தம் பெருகும், அன்பு பெருகும், கண்ணீர் பெருகும். இதெல்லாம் பெருகுச்சுன்னா உள்ள சிவம் வந்துட்டாருன்ற நோட்டிபிகேஷன் கிடைச்சிருச்சுன்னு. சரி, அப்போ புலன்களை எரிப்பதற்கான உபாயம் என்ன? கேள்வி 1. அடியார்கள் தான் ஆன்சர் பண்ணும். புலன்களை கொளுத்துவதற்கான உபாயம் என்ன? சிவசிந்தனையோட இருக்கிறது. எண்ணத்துல இருக்கு. அன்போட இருக்கணுங்க ஐயா. எல்லா உயிருக்கும் மேலேயும் அன்போடு நிற்றல் சிவபெருமானை உள்ளின்று சிற்சான ஆக சிவத்தை பெருக்குகின்ற உள்ளே சிவத்தை நினைந்து உருகுவதுதான் ஐம்புலன்களை அதுதான். இதுதான் என்ன சொன்னாங்க? ஓம் பூர்புவஸ்வக தத்சவிது வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயா. எப்பொருள் உன்னை ஒளிப்பொருளாக மாற்றுகின்றதோ அப்பொருளை நீ தியானிப்பாயாக. காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது? காயத்ரி மந்திரம் அர்த்தம், காயத்ரி மந்திரம் உடம்பை 5 தீபங்கள்ல வச்சு எரிக்கிறது. அதுதான் காயத்ரி. காயத்தை திரியாக்குவது. காயத்தை திரியாக்குவது எப்ப காயம் திரியாகும்? கொழுந்து விட்டு எரியும். உள்பொருளை நீ ஒளிப்பொருளை தியானிக்கும் போது. அதுதான் தியோயோனக பிரச்சோதயா. ஒளிப்பொருளை தியானிப்பாக அப்படின்னு சொன்னது என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும்? சூரியனைத்தான் நீ தியானிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் சூரியன் தான் ஒளிப்பொருள். இது சூரிய காயத்ரி. அவங்க சொல்றது சூரிய காயத்ரி இல்ல, இது சிவ காயத்ரி. சிவம் தான் ஒளிப்பொருள். சூரியனுக்கு உண்மையிலே ஒளி இருக்கா? இல்ல. சிவம் என்ற பொருள் அதுக்கு ஒளி தந்து கொண்டிருக்கின்றது. சந்திரனுக்கும் சிவம் என்ற பொருள். நமக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கா? இல்ல. சிவம் என்ற பொருள் உள்ளின்று துணை செய்து அறிவுக்கு துணை செய்வதால் நம்ம எப்படி அறிவு பொருளா செய்யறோமோ அது போல அத்தனை சதப்பொருள்களுக்கு உள்ளேயும் பெருமாள் உள்ள நின்று அவன் ஒளி தருகின்றான். ஆனா ஒளின்னு வந்துட்டாலே அது சிவம் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப ஒளியை தியானிப்பாக சிவத்தை அப்ப காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது? நீ உள்ளுக்குள்ள சிவத்தை தியானம் செய்தால் உன்னுடைய உடம்பானது காயத்ரி திரியாக மாறி ஒளி பொருளாக மாறும். நீ என்ன ஒளியுடன் பெறலாம் அப்படிங்கிற அந்த செய்தியை நமக்கு சொல்லி தருவதுதான். அப்போ புலன்கள் வழியாக செல்லாம இருக்கணும்னா சிவத்தை நினைக்கணும். சிவத்தை நம்மளா உட்காந்து நினைச்சோம்னா எவ்வளவு நேரம் நினைக்க முடியும்? 1 நிமிஷம் நினைப்போம், 2 நிமிஷம் நினைப்போம். திடீர்னு ஒரு போன் வந்துடும், ஒரு மெசேஜ் வந்துடும், என்ன பண்ணிடுவோம்? சரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணிடும் இல்ல? ஆமாவா இல்லையா? ஆனா அடியார்களோடு இருக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இருக்காங்க, சரி மொபைலை தூக்கி கீழே வை. ஒரு அடியவர் சொல்லுவாங்க, மொபைல் எடுக்காத, மொபைல் பார்க்காத. எனக்கு திருநீர் எப்படி பூசணும்னு சொல்லி கொடுத்த ஒரு அடியவர் தான். எப்படி அடியார்களை நின்று வணங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அடியவர் தான். எப்படி திருவடி வீழ்ந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அடியவர் தான். அப்படி அடியவர் திருக்கூட்டம் என்பது சிவ சிந்தனையை பெருக்கின்ற இடம். இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லலாமா? உங்க உடம்புல இருக்கக்கூடிய 5 புலனையும் கொளுத்தணும்னா சிவனை நினைக்கணும். அதுதான் ஈஸி. ஆனா அதுவும் தனியா உட்கார்ந்து செஞ்சா கஷ்டம். அதை விட அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்து இருந்தா அவங்க ஆப்வியஸா சிவனைத்தான் நினைக்க போறாங்க. சிவனை நினைச்சா 5 புலனும் கொளுத்த போறோம். 5 புலனும் கொளுத்துனா உள்ள இருக்கக்கூடிய அத்தனை வினைகளும் போகும். அப்போ அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்திருப்பது என்பது 5 புலன்களையும் கொளுத்தும் செயல். அவ்வளவுதான். நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 5 புலன்களையும் கொளுத்துட்டு. ஏன்னா 5 பேரறிவும் கண்களே கொலை, காதே கொலை அப்படின்ற மாதிரி அடியார்கள் எல்லாம் 5 புலன்களையும் சிவத்தோட ஒடுக்கியாக சிவபெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு. அப்ப அடியார் திருக்கூட்டம் என்பது பஞ்சமா பாதகம் என்று சொல்லுகின்ற வினைகளையும் அறுக்கின்ற ஆற்றலுடையது. அவைகள் நம்மளுடைய பஞ்சமா பாதகத்துக்கு துணை செய்கின்ற துணை பொருள் எதுன்னா 5 புலன்கள் தான். 5 புலன்கள் தான் அந்த பாதகங்கள் வினைகள் என்று சொல்லுகின்ற பல விஷயம். அப்ப அந்த அத்தனைக்குள்ளேயும் போக விடாம காக்கக்கூடிய காக்கும் கருவி என்பது நம்முடைய அடியவர் திருக்கூட்டம்.
அப்ப அடியவர் திருக்கூட்டத்துல சிவத்தை நினைப்பது என்பது ஐம்புலன்களையும் தவம் தேவையில்லை. நீங்க போயிட்டு இந்த இந்த ஐம்புலனை வந்து எரிக்கிறதுக்கு தான் என்ன பண்றோம், வெளியில வச்சு எரிக்கிறோம்னா யாக வேள்வி குண்ட வேள்வி எல்லாம் செய்யறோம் இல்லையா? யாக வேள்வி குண்ட வேள்வி எல்லாம் செய்யும் போது அதுல ஆகுதிகள் எல்லாம் சொரிந்து அந்த வேள்வி தீயில எரிக்கிறது என்பது அதுல பெரிய விஷயம் இல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஐம்புலன்களையும் எரித்து உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் பார்ப்பது, அதுக்கு நீங்க அடியவர் திருக்கூட்டத்தோட இணையணும். அந்த அடியவர் திருக்கூட்டமும் சிவத்தை மட்டும்தான் பேசணும். வாங்க வாங்க எல்லாரும் 100 ரூபா கொடுங்க, மாசம் 100 ரூபா கொடுங்க, அது பண்ணுங்க, அங்க போகலாம். ஆஹா, முழுக்க முழுக்க சிவத்தையே. அதனாலதான் சாமி என்ன சொல்லிட்டாரு, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று. அடியார்கள்ல என்னடா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பன்னாலே நல்லவன் தானடா, நண்பன்ல என்ன கெட்ட நண்பன் நல்ல நண்பன், அது போல அடியவர்னாலே சிறந்தவர்கள் தானே. அதுல என்ன சிறந்த அடியவர் சிறப்பில்லாத அடியவர்கள்னா மணிவாசக பெருமான் தான் சொல்லிட்டாரு இருக்காங்கன்ற. சிறந்த அடியவர் இருக்காங்க, சிறப்பில்லாத அடியவரும் இருக்காங்க. அதனால நீ தான் தேர்ந்தெடுத்துக்கோ. சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று இருக்கும் எங்கள் பெருமான், அவன் தான் பிறப்பு இருக்கக்கூடிய பெருமான். ஆக புகவே வேண்டாம் புலன்களின். போன வாரம் ஒண்ணு சொல்லி கொடுத்தோம்ல, ஞாபகம் இருக்கா? புலன்கள் வழியா போகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன முத்திரை சொல்லி கொடுத்தோம். என்ன முத்திரை? குபேர முத்திரை. அருமையா. குபேர முத்திரை யாரெல்லாம் பயிற்சி செஞ்சீங்க? ஏதாச்சும் ஒரு அவுட்புட் இருக்கா? ஏதாச்சும் நடக்குதா நடக்கலையா? ஏதாச்சும் அடங்குதா அடங்கலையா? ஓரளவுக்கு ஏதாச்சும் சொன்ன பேச்செல்லாம் கேக்குதா? சொல்ல வார்த்தை மனசெல்லாம் சொன்ன பேச்சு கேக்குதுங்க சாமி. ஆஹா ஆஹா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. செய்யறேங்க சாமி, செய்யறேன். ஆனா ஒன்னும் அது அனுபவம் கிடையாது. எனக்கு அடியானுக்கு ஒண்ணும் தெரியல. செய்யற சாமி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா உணர்வு கிடைக்குது. உணர்வு கண்டிப்பாக. குபேர முத்திரை என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புலன் ஒடுக்கத்தை தரும். எல்லா அடியவரும் நம்மளாம் ஒன்னா சேருவோம்ல, நம்ம எல்லாம் ஒன்னும் ஒரு காலத்திலேயே சேருவோம்ல, அடுத்த மீட்டிங் போடுவோம்ல. மதுரையில தான் மீட்டிங் சொல்லியாச்சு ஏற்கனவே. மதுரை மீட்டிங்ல வந்து நம்ம அந்த புலன் ஒடுக்கத்துக்கு நம்ம எல்லாம், எனக்கு என்ன ஆசைன்னா அடியவர் திருக்கூட்டம் நம்ம வந்து எங்கேயும் போக கூடாது, அங்கேயே இருந்த இடத்துல வந்து அங்க இருந்த இடத்துலயே ஜாலியா என்ஜாய் பண்ணி அதெல்லாம் அங்க அது இதுன்னு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு பிராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை. சரி, பெருமான் பெருங்கருணை. அப்ப அந்த குபேர முத்திரை என்பது நமக்கு புலன்கள் ஒடுக்கத்திற்கு மிகச்சிறந்த ஒரு 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 ஆகுதி, ஒரு பொருள். அந்த பொருள் வந்து நமக்கு அருமையான ஒரு புலன் ஒடுக்கத்தை அடியனுக்கு அது நல்லா செட் ஆச்சு. அதனாலதான் நான் சொன்னேன். எப்பயுமே டாக்டர் சொல்லுவாராம், டாக்டர் கண்ணு தெரியல டாக்டர், கண்ணு எரிச்சலா இருக்கு டாக்டர், நாக்கும் எரிச்சலா இருக்குமே அப்படின்னு கேட்டாராம். எப்படி டாக்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. தெரியும். சரி 10 நாள் கழிச்சு வா அப்படின்னாராம். சரி 10 நாள் கழிச்சு வந்த உடனே ஒரு மாத்திரை கொடுத்தாராம். மாத்திரை ஏன் டாக்டர் இந்த மாத்திரை 10 நாள் கழிச்சு முன்னாடியே கொடுத்துக்க கூடாதா? இல்ல இந்த மாத்திரை நல்ல மாத்திரையான நான் போட்டு செக் பண்ணிட்டு நல்லா இருந்தா உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு இருக்க வியாதி எனக்கு இருந்துச்சு, நான் போட்டு செக் பண்ணிட்டு அவன் கொடுத்து எனக்கு ஓகே அதனால கொடுத்தேன்னு சொன்னேன். அது மாதிரி அது அடியன் வந்து முயற்சித்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு வெற்றி கண்டனால அடியன் அந்த முத்திரைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னோம். சரி, அப்ப புலன்கள்ல போகாம இருக்கிறதுக்கு நிறைய உபாயங்களை பார்த்துட்டோம். அது குபேர முத்திரையா இருக்கட்டும், சிவ சிந்தனையா இருக்கட்டும், சிவ கண்டிப்பா குபேர முத்திரை வந்து நம்ம கண்டிப்பா அம்மா நிக்கிலம்மா கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அதுக்கான நிறைய இதுக்கான முந்தைய அமர்வுகள்லாம் இருக்கு சுவாமி. அந்த அமர்வுகளுடைய அந்த வீடியோஸ் அடியே அனுப்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக புகவே வேண்டாம் புலன்களில் சரஸ்வதி அம்மா. எனக்கும் அந்த முத்திரை நான் அந்த வகுப்பெல்லாம் வரல, கொஞ்சம் வேணும் தேவை. கண்டிப்பா அதனுடைய குபேர முத்திரை இருக்கக்கூடிய அந்த அமர்வுகள் அடியன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க பாருங்க, யூடியூப்லயும் நிறைய இடங்கள்ல குபேர முத்திரை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க அதை வந்து கொஞ்சம் ஓரளவு பாத்துக்கலாம். சரி, நம்ம ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். இந்த முத்திரையோ பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ யோகமோ ஆசனமோ இந்த வித்த காட்டுற வேலையோ இதெல்லாம் வந்து நம்ம மயங்க கூடாது. இதுக்குள்ள யார் இருக்கா நம்பணும், சிவம் இருக்காது. சிவம் இல்லாம நீங்க என்ன வித்த காட்டினாலும் சரி, பலகாய பிரவேசம் லகிமா மகிமா உப்புமா எல்லாம் பண்ணாலும் சிவம் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா அவை அனைத்தும் அவன் பெருக்கும் உபாயமே. சிவம் இல்லாதவங்களுக்கும் நடக்க முடியும். சிவம்னா என்னன்னு செய்யாம அந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணவங்களால என்ன பண்ண முடியும், அந்த சித்து வேலைகள் எல்லாம் செய்ய முடியும். ஆனா அந்த சித்து வேலைகள் நிலைக்காது, அது முடிந்த முடிவு அல்ல. அதனால முத்திரைக்குள்ள அடியார்கள் அந்த அந்த எண்ணத்தை வச்சுக்காம ஆழ்நிலையில சிவபெருமான சிந்திப்பதை தவிர
சிறந்த யோகமோ ஞானமோ சரியையோ கிரியையோ யோக சாஸ்திரமோ அல்லது தலைகீழ நிக்கிற யோகாசனமோ 64 கலைகளோ 8 சித்திகளோ எதுவுமே கிடையாது. அவனை நினைக்கிறது அதுதான் இளையோடைய செய்தி. நாம எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, யோகானா யோகா பிராக்டிஸ் சொல்லிட்டு சிவனை நினைக்காம நீங்க என்ன பொருள் செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அந்த பலனானது நிலைத்து நிற்காது. ஏன்னா சிவம் என்ற பொருள் நிலைத்த பொருள். நிலைத்த பொருள் கொடுக்கின்ற பலன் நிலைத்தா இருக்கும். சிவத்தை மறந்து நீ எந்த பலன் பெற்றாலும் அவை நிலைப்புக்குள்ள ஆகாது. அதனால அது நினைச்சுக்காதீங்க. பட் குபேர முத்திரை என்பது சரியான அந்த முத்திரை தான். அது ஏற்கனவே போன 2-3 அமர்வுகளுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தோம். அதெல்லாம் அது நான் போடுறேன். அடியார்கள் அது அம்மா சரஸ்வதி அம்மாவுக்கும் மற்ற அடியார்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப இன்னொரு ஈஸியான உபாயம் கிடைச்சிருச்சு. குபேர முத்திரைக்கும் இன்னொரு ஈஸியான அந்த குபேர முத்திரையில அமரும் போது யாரைத்தான் நினைக்கணும்? டபுள் ஆகும். நம்மளுடைய சிவத்தை நினைச்சாலே ஐம்புலன் ஒடுங்கும், ஐம்புலன் கொளுத்தும். குபேர முத்திரையில உட்கார்றப்ப டபுள் த டைம் ஃபாஸ்ட் ஹீலிங் நடக்கும். கடன்னு நமச்சிவன். நீங்க அதனுடைய ஆற்றல் சரியான ஆற்றல் சுவாமி. சமான முத்திரையெல்லாம் வரல, இன்னும் வரல. அடியார்கள் தெரிஞ்சீங்கன்னா இல்ல, சமான முத்திரையெல்லாம் இன்னுமே வரல. அது அந்த அளவுக்கு நம்ம போகவும் வேணாம். சரி, புகவே வேண்டாம் புலன்களிலீர் புயங்க பெருமான் பூங்கலர்கள். சிவபெருமானுடைய திருவடி பூங்கலல்களை மிகவே நினைவு. சிவபெருமானுடைய திருவடிய அதிகமா. சிவபெருமானுடைய திருவடி என்பது என்ன? அதான் கேள்வி. சிவபெருமானுடைய திருவடி என்பது யாது? அதான் இப்ப கொஸ்டின். அடியவர் கூட்டம். 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம். திருவைந்தெழுத்து. அடியவர் திருக்கூட்டம். விமலாதேவி அருமையா சொல்லிட்டாங்க. அடியவர் திருக்கூட்டம், திருவைந்தெழுத்து, அப்புறம் குருநாதர் கைலாயம்மையா. கைலாயம். அறத்தை பின்பற்று. அருமை. ஆக சிவபெருமானுடைய திருவடி என்பது 4. என்ன? திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்து இறைவனோட திருவடி. என்னடா கப்சா வர்ற, நான் எப்படி நம்புறது? நான் சொல்லப்பா. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் மற்றடி வாழ்த்த வந்த கூற்றை அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே. அஞ்சலுத்து தான் உதைச்சதான். அப்ப அஞ்சலுத்து என்பது என்னது? சிவபெருமானுடைய திருவடி. அப்ப திருவடி என்பது திருவைந்தெழுத்து முதல்ல. 2வது அடியவர்கள். அடியவர்கள் இறைவனுடைய திருவடின்னு சொல்றோம். எப்படிடா சொல்ற? அதுக்கு காரணம் திருமுறை என்பது சிவபெருமானுடைய 12 அங்கம். முதல் திருமுறை என்பது சிவபெருமானுடைய முகம். அப்படியே கீழே வந்தோம்னா 12ஆம் திருமுறை தான் சிவபெருமானுடைய திருவடி. 12ஆம் திருமுறை எதை சொல்லுது அப்படின்னா, 12ஆம் திருமுறை நம்மளுடைய அடியவர்களை பற்றி சொல்வதனால சிவனுடைய திருவடி என்பது அடியவர்கள். 2வது ப்ரூஃப். 3வது முதல் ப்ரூஃப் என்ன? திருவடி என்பது நமச்சிவாயம். 2வது திருவடி என்பது அடியவர்கள். திருவடி என்பது அன்னை பராசக்தி, அவனுடைய கருணை. அன்னை பராசக்தின்றது ஒண்ணு, கருணை ஒண்ணு. இறைவனுடைய கருணை என்பது இறைவனுடைய திருவடி. அன்னை பராசக்தி என்பது கருணையும் பராசக்தியும் ஒண்ணுதான். அப்ப அவனும் திருவடிதான். திருவைந்தெழுத்து திருவடி, அடியவர் திருக்கூட்டம் திருவடி. அப்போ சிவபெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்கோ அப்படின்னா ஓடி போய் நடராஜர் சிலையில் இருக்கக்கூடிய காலை போய் பிடிச்சு கூடாது. அது உபச்சார திருவடி. உண்மை திருவடி 4 இடத்துல இருக்கு. என்ன? நமச்சிவாய மந்திரம் சொன்னீங்கன்னா அவன் திருவடியை பிடிச்சதுக்கு சமம். நமச்சிவாய அப்படின்னீங்கன்னா உண்மையிலேயே அவன் திருவடியை தழுவி வென்றதற்கு சமம். நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்து சொல்லும் போது நமச்சிவாய மட்டும் இல்ல, எல்லா திருவைந்தெழுத்தும். அடியவர் திருக்கூட்டம், அடியவர்களுடைய திருவடியை பற்றுவது என்பது டபுள் டமாக்கா. நமச்சிவாய மந்திரம் சொல்ல முடியாம ஆக இறைவனுடைய திருவடி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமச்சிவாய மந்திரம், அடியவர்களுடைய திருக்கூட்டம், அதுக்கப்புறம் கருணை உங்களுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க.
நீங்க அடியவர் திருக்கூட்டமும் போக வேணாம், நமச்சிவாய மந்திரமும் சொல்ல வேணாம். ரோட்ல போறப்போ ஒரு பையன் கீழே விழுந்துட்டான், ரத்தம் கால்ல ஊத்துது. அப்படியே அவன் கால்ல ரத்தம் ஊத்துறப்போ உங்களுக்கும் அப்படியே மனசுல அப்படியே வலிக்குது. யாருன்னே தெரியாது அந்த புள்ள இப்படி விழுந்துருச்சு, ஐயோ இந்த பிள்ளை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் நல்லபடியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நமச்சிவாய மந்திரத்துக்கும் அடியவர் திருக்கூட்டத்துக்கும் மேலாக ஒரு பொருளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்றீங்க, அடியவர் திருக்கூட்டம் போறீங்க, எல்லா இடத்துக்கும் போனாலும் வள்ளுன்னு விழுகிறீங்க எல்லாரு மேலையும். என்ன இப்படி உட்காந்துருக்காங்க, என்ன இவங்கெல்லாம் அடியவர்களே கிடையாது, இவங்கெல்லாம் நெத்தியில திருநூறு மட்டமா பூசிருக்காங்க, சதுரமா பூசிருக்காங்க, என்ன காதுல லோலாக்குல வந்து இது போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க, அப்படி பண்ணிருக்காங்க, எல்லாத்துடைய மிஸ்டேக்கையும் ஃபைன் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா நமச்சிவாய மந்திரத்தை திருவடியை தொடலன்னு அர்த்தம். இந்த நமச்சிவாய மந்திரமும் அடியவர் திருக்கூட்டமும் நமக்கு உள்ளுக்குள்ள புகுத்துவது கருணையாகத்தான் இருக்க வேண்டும். நிறைய அடியவர் திருக்கூட்டம் எதைத்தான் புகுத்துது, கருணை புகுத்துற மாதிரி நம்ம பார்க்கல. ஃபுல்லா வெட்டு குத்துதான், ஒரே சண்டை தான், சமாச்சாரம் தான், அடிச்சு மல்லு கட்டி உருள்றதுதான். எங்க திருக்கூட்டத்துக்கு பெருசா உங்க திருக்கூட்டம் பெருசா, எங்க கைலாய மத்தியம் பெருசா உங்க அடிச்சு காட்டி யாருன்னு பாத்துடலாம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கு. அந்த மாதிரி எண்ணம் அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம நமச்சிவாய மந்திரம் நல்லா சொல்லலன்னு அர்த்தம். நம்ம அடியவர் திருக்கூட்டத்தை நல்லா வணங்கிட்டாலே கருணை தானால வந்துடும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்ற. ஒரு பயிர் வாடினாலே, நம்ம தினம் தண்ணி ஊற்றுவோம்ல, செடி லேசா வாடினாலே ஐயோ செடி வாடிச்சே, என்ன பண்றது, உயிரை காப்பாத்தணுமேன்னு சொல்லி அதுக்கு அங்க அதை போட இதை போட அந்த விதையை போட அந்த இதெல்லாம் செஞ்சு அது எப்படியாச்சும் திரும்ப துளிர்த்து வரும்போது ஏதோ நம்ம பித்த பிள்ளையே நமக்கு திரும்ப அந்த மாதிரி உணர்வு ஏற்படும் போது, அந்த கருணை இல்லாம எத்தனை முறை பக்தி செய்தாலும், எத்தனை திருமுறைகள் பயின்றாலும், அடியவர் திருக்கூட்டத்தோடு இணைந்திருந்தாலும் அது பயனற்றதே. கருணை வரணுன்றதுக்காகத்தான் எல்லாம் செய்யுது. பாலை ஊத்திட்டு, பால் எல்லாம் அந்த காலத்துல போய் டெய்லி ஒரு குழந்தை அழுகுது பால் கொடுப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். போய் சாமி கிட்ட போய் ஊத்து அப்படின்னா அந்த காலம் என்ன பண்ணாங்க, வருகின்ற பாலா இருக்கட்டும், அந்த தயிரா இருக்கட்டும், நெய்யா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் கோவில் இருக்கக்கூடிய வருகின்றவர்களுக்கு பிரசாதமாக இல்லாதவர்களுக்கு வழங்கினாங்க. ஆக அந்த மாதிரி கொடுக்க முடியாதவனையும் கொடுக்க வைக்கிற இடமாக அமைந்தது. கருணையை உருவாக்குவதற்காக வைத்ததுதான் கோவில். ஆனா கடைசி வரைக்கும் கருணையை மட்டும் சொல்லி தரல, எந்த கோயிலையும் சொல்லி தரல. இப்ப கருணையா இருப்பான்னு யாரும் சொல்லி தரல. கருணையா இருன்னு உங்களுக்கு தெரியுமா, புத்தகத்துல எல்லாம் இருந்துச்சு இல்ல முன்னாடி, பாட புத்தகத்துல எல்லாம் தேவா இருந்துச்சு, திருவிளையாடல் புராணம் இருக்கும், எல்லாம் 9th 10th 8th 9th 6th பாடம். இப்ப எல்லாம் எதுவும் கிடையாது, லைனா இருக்கு, எதுவுமே கிடையாது. சமச்சீர் கல்வி வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் அங்கங்க நான்லாம் வந்து உனித்த புருவமும் கோவை செவ், அது எங்களுடைய 10th பாடத்துல வந்த மனப்பாட செய்யுள். நம்புங்க, நான் வந்து பாடம் எழுதிக்கிட்டு இருக்கேன், பக்கத்துல கோவில்ல கோவில்ல சாமி கும்பிடுறாங்க, பாட்டா போட்டுட்டு இருக்காங்க, குனித்த புருவம் குபை செவ்வாயில் வருது. தமிழ் செய்யுள்ல எனக்கு வந்தது குனித்த புருவம் தான் வந்துச்சு. அந்த பாட்டு இளையராஜாவுக்கு நன்றி. ஆனா அடியன் ஏற்கனவே பலமுறை எங்களுக்கு கிடைத்த தமிழாசிரியர் மாதிரி உலகத்துல அடியன் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தமிழ் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே ஆங்கிலம் தான், முழு ஆங்கிலம் தான். இருந்தாலும் தமிழ் மேல ஒரு அவ்வளவு பெரிய ஈர்ப்பு. என்ன சொல்ல வரேன்னா, கருணை இல்லாது செய்கின்ற எத்துணை பக்தியும் சிவனுடைய திருவடி கருணையே பிரதானம். கருணை இல்லாம நீங்க என்ன பண்ணாலும் சரி அது பொருந்துச்சு. அப்போ மிகவே நினைவின் எதை நினைக்கணும், பூங்கழல்கள், இறைவனுடைய திருவடி பூங்கழல்களை நினைக்கணும். இறைவனுடைய திருவடினா என்னன்னு தெரியாமலே அதை எப்படி நினைக்க முடியும்? இறைவன் திருவடி என்பது அடியவர் திருக்கூட்டம், நமச்சிவாய மந்திரம், கருணை, அன்னை பராசக்தி, இந்த 4 பேரையும் நினைக்க. இல்ல இது யாராவது ஒண்ணு நினைங்க, இல்ல எல்லாத்தையும் நினைங்க, உங்களுக்கு என்ன முடியுமோ சரி. அப்போ சிவத்தை மிகவே நினைவுங்கள், மிக்க எல்லாம் வேண்டாம், போக விடுங்கள். மிக்க எல்லாம் வேண்டாம்னு அர்த்தம், மத்ததெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப பெருசாக நீங்க பண்ண வேணாம். நீங்க யாத்திரை பத்துக்கு வரணும், யாத்திரைக்கு சிவபெருமானுடைய யாத்திரை என்பது என்ன, ஏற்கனவே சொன்ன, யாத்திரை என்பது ஷோகேஸ்ல இருக்கிற செயின் நம்ம கழுத்துக்கு வர மாதிரி, ஷோகேஸ்ல இருக்கிற நாம சிவபெருமான் கழுத்துக்கு போறது, அவ்வளவுதான் யாத்திரை. முதல்ல சிவபெருமான்னா யாருன்னு தெரியணும், அவன் கழுத்து என்னன்னு தெரியணும், அவன் கழுத்துல சேர்க்கணும்னா நம்ம என்ன மாதிரி பொருளா இருக்கணும்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம போயிடலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சிவன் என்பது கருணை தான். அவன் பேரண்ட நாயகன் பெருவழியில இருக்கான். சரி, பெருவழி எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. சிவனும் எங்கேயோ இருக்கான்.
அவன் கழுத்து என்ன? நீலகண்டம். சிவபெருமானுடைய கழுத்து நீலகண்டம். நீலகண்டனுடைய கழுத்துல நாகமா போயிட்டோம்னா யாத்திரை முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அவ்வளவுதான் யாத்திரை. அவன் கழுத்துல நாகமா விழுந்துட்டோம்னா யாத்திரை முடிஞ்சு. அந்த நாகம் என்ன பண்ணுச்சு? ஒரு நாளும் யாரையும் கொத்தாது. எப்படி கொத்தாம இருக்கும்? என்னைக்காவது கரெக்டா நைட்டு போய் இறத்த இடம், யார் கண்ணிலையும் படாது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இறைய சாப்பிட்டுட்டு தான் புத்துக்குள்ள வந்து உட்காந்துக்கும். இப்படியே 100 ஆண்டுகளாக வாழ்ந்ததினாலே எந்த நாகத்தையும் எந்த பொருளையும் தீண்டாதனால உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷமானது மாணிக்கமா மாறிடுச்சு. அந்த மாணிக்கமுடைய பாம்பை தான் சுவாமி கழுத்துல போட்டிருக்காப்பி. அவ்வளவுதான். அப்ப நாமளும் இந்த வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யாம, மனதுல வந்து பகை இல்லாம, யாரும் செய்யாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கோ கேர்லாண்ட் ஆஃப் சிவா. இறைவனுடைய கழுத்துல மாலையாக செல்வதற்கு உங்களுக்கு முழு தகுதி உள்ளது. அப்போ பகை இல்லாத உணர்வை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான். யார் மேலையும் பகை இருக்கக்கூடாது. அதுதான் சாமி சொல்றாரு. அந்த ஒரு அடி நாதம் நமக்குள்ள இருக்குங்க. இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது யாத்திரை பத்தினுடைய இளையோடைய செய்தி. இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னடா போன மறுபடியும் பகை இல்லாம இருக்கணும்ன்ற இந்த மாதிரி இதே தான் சொல்ல போறேன். நீங்க இன்னும் 10 அமர்வு வந்தாலும் இது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க போறேன். 10வது சொல்ல ஒரு சொல் கண்டிப்பா விழுந்து நம்ம பகை இல்லாம தான் இருப்போமே. படுபாவி உயிரை வாங்குறான். எப்ப பார்த்தாலும் பகை இல்லாம பகை இல்லாம இருக்கு. சரி போய் தொலைவு, இந்த வாரம் பகை இல்லாம இருப்போம், என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அடியேன் செய்த பெரும் தவ வேள்வியினுடைய மிகப்பெரிய விஷயம் அதுதான். ஆக இறைவனுடைய மிக்க எல்லாம் பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேணாம். இறைவனுடைய திருவடியை நினைச்சா போதும். போக விடுமென்கள் போட்டு மத்தெல்லாம் விட்டுருங்க. மத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்க ஒன்னும் சர்க்கஸ் பண்ண தேவையில்லை. தலைகள் தண்ணி குடிக்க தேவையில்லை. தலைகள் நின்று தண்ணி குடிக்க தேவையில்லை. நெருப்பு மேல உட்காந்து அன்னைக்கு பராசக்தி இருக்கால. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம். நம்மள என்ன சொல்லிட்டாரு? நம்மள என்ன சொல்லிட்டாரு? அவனோட திருவடியை மட்டும் நீங்க நினைச்சா போதும். எல்லாரும் ஒரு முறை மட்டும் கொஞ்சம் விட்டுருக்க கவனிக்கணும். திருமுறை அவனுடைய திருவடியை நினைச்சா மட்டும் நீ போதும் நமக்கு சொன்னவரு. அன்னை பராசக்தி இருக்கால, அவ பஞ்சமா அக்னி நடுவுல ஊசியில ஒற்றை கால்ல நின்று தவம் செஞ்சாலாம். எங்க? அவ காஞ்சிபுரத்துல. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் மாங்காடு போனீங்கன்னா தெரியும். மாங்காட்டுல உற்சவ மூர்த்தி பாத்துருக்கீங்களா? அம்மா ஒரு காலை ஊண்டி அப்படி காலை தூக்கி வச்சு அப்படி தவக்கத்தை நிற்பா. நடுங்கி போயிடும் நான் பார்த்து. டேய் என்னடா உங்க வீட்டுக்காரம்மா வர்றதுக்கே, உன்னோட பொண்டாட்டி, உன்னோட மனைவி, உனக்கு பாத்தியப்பட்டவ, அவ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா வர்றதுக்கு அவ பஞ்சமா அக்னிக்கு நடுவுல ஊசி முனையில இவ்வளோ பெரிய தவம் செஞ்சு நிக்கிறாளே. நான் உனக்கு சம்பந்தமே இல்லாதவன். நான் செஞ்ச பாவத்தெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அது எந்த இமயமலையோட 4 மடங்கு பெருசா இருக்கும் கோபுரம். நான் எப்படி உங்ககிட்ட வர முடியும் சாமி அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னா ஆஸ்திரேலியா, கனடா இதுக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் நீங்க போகணும்னா IELTS எக்ஸாம் எழுதணும், நிறைய தலைகள் நின்று தண்ணி குடிக்கணும், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து உங்க உள்ள போட்டு வச்சு நீங்க அவர் உள்ள பெறுவாரு. அவரோட மனைவி, அவன் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மனைவி உள்ள வர்றதுக்கு மனைவி IELTS டெஸ்ட் எழுதணும். மனைவிக்கும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, எல்லாம் முடிச்சு உள்ள போகணும். இவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. நல்லா கவனிங்க, 2 பேரும் ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. இவங்களுடைய காதலினாலே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஆஸ்திரேலியால. அந்த புள்ள என்ன எழுத தேவையில்லை, IELTS எக்ஸாம் எழுத தேவையில்லை, எந்த ரிசல்ட்டுக்கும் போக தேவையில்லை, எதுக்கும் போக தேவையில்லை. எதுவுமே பண்ணாம சிட்டிசன்ஷிப் பிறந்த உடனே சடக்குன்னு வாங்கிறோம். அதத்தான் சாமி சொன்னாரு, அவ என் மனைவி, அவ வர்றது கஷ்டப்படலாம், நீ கஷ்டப்பட தேவையில்லை தங்கம், என்ன நினைச்சா மட்டும் போதும், நீ உடனே என்கிட்ட வந்துடலாம். நீ அன்னை பராசக்தி போல பஞ்சமா அக்னிக்கு நடுவுல நின்னு தவம் செய்ய தேவையில்லை, ஊசி முனையில நின்னு தவம் செய்ய தேவையில்லை. நீ எங்க இருவருக்கும் பிள்ளையாக இருந்து நினைத்தாலே மட்டும் போதும், எதுவுமே தேவையில்லை, நீங்க உள்ள போயிடும். மிகவே இதுதான் மிக்க வேண்டாம் சொல்றது. இதுதான் மிக்க எல்லாம் வேண்டாம், வேற எதுவும் வேணாம், வேற பெரிய கம்பசுத்திர வேலையெல்லாம் வேணாம். அவன் திருவடியை நினைச்சா மட்டும் போதும், போக விடுமென்கள். வர்ற வரைக்கும் செய்யுங்க, வராது போக விடுங்க. இந்த வரிதான் முக்கியமான வார்த்தை. நகவே ஞாலத்து உள் புகுந்து. நகவேனா சிரித்து.
ஞாலத்து உள் புகுந்து. நம்மளுடைய சிவபெருமான் எப்படி வந்தான் அப்படின்னா விண்பழித்து மண் புகுந்து. அவனுக்கு விண்ண பழிச்சுட்டு எப்ப போங்களா நீங்க எல்லாம் சரியில்லடா, வானத்துல இருக்கிறவங்க நீங்க மனுஷங்களா கேக்குறாரு. நீங்க எல்லாம் ஒரு 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 ஆளாட 24 மணி நேரம் சோமபானத்தை குடிச்சுக்கிட்டு ரம்பா ஊர்வசியோட டான்ஸ பாத்துக்கிட்டு நீங்க அடிக்கிற லூட்டி இருக்கே சாமி, நான் உங்களை வரவே இல்லை சாமி, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா சிவபூஜை பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அபோக உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லிட்டு விண்பழித்து மண் புகுந்து என்னை ஆண்ட பெருமான். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. நீ நினைச்சா சங்கல்ப மாத்திரத்திலேயே, சங்கல்பம்னு அர்த்தம் மனசுல நினைச்ச மாத்திரத்திலேயே அண்ட சராசரங்களை உருவாக்கவும் முடியும், அண்ட சராசரங்களை அழிக்கவும் முடியும். நீ நினைச்சா பல கோடி இந்திரர்களையும் பன்மடங்கு தேவர்களையும் பல கோடி பிரம்மர்களையும் உருவாக்க முடியும், அவர்களை அழிக்கவும் முடியும். தேவர்களை உருவாக்குற நீ, புவனங்களை உருவாக்குற நீ, புவனங்களை அழிக்கிற நீ, புவனங்களை காக்குற நீ, என்ன உயிர்விக்கணும்ன்றதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கியாடா, நீ வரணுமா, நீ வரணுமான்னு கேட்க. நீ வரவே தேவையில்லை, நீ இருந்த இடத்திலேயே இருந்து வரலாம், இருந்த இடத்திலேயே இருந்து நீ வா என்கிட்ட வா அப்படின்னு சொன்னா நான் வந்துருவேன். ஆனா என்ன பண்ணிட்ட, வான் பழித்து மண் புகுந்து என்னை காக்க வந்து விட்டாய். புவனையில் சேவடி தீண்டினன் காண்க. எந்த ஒரு கூட்டுக்குள்ளையும் அடையப்பட வேண்டாத நீ 254 புவனங்களை தாண்டி அதிபதியாக இருக்கிற நீ எனக்காக எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இளன் இதற்கு ஓர் கைமாறு. வந்ததும் வந்தையே. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்ப்பா. இந்த தோலை மட்டும் கழிச்சு பார்த்தா மம்மியை விட கேவலமா இருக்கு. இந்த உடம்பு மம்மியை விட கேவலமா இருக்கு, தோலை மட்டும் கழிச்சு பார்த்தா. இத பைசெக்ட் பண்ணி உள்ள பார்த்தா மலம் என்று சொல்லுகின்ற மலம் இருக்கிற ஒரு உடம்பு. கட் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அத்தனையும் துர்நாற்றம். எழும் மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை. மலம் சோறிக்கொண்டே இருக்கின்றது. மலம் சோறுதல் தான் வந்துகிட்டே இருக்கு. கண்ணை பார்த்தா கண்ணுல இருந்து மலம் வருது, காதை பார்த்தா காதுல இருந்து மலம் வருது, மூக்குல இருந்து மலம், வாயில இருந்து மலம், இருக்கிற அத்தனை நவத்வாரங்கள் வழியாக மலம் சோறிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு குளிச்சுட்டேனே 4 நாளைக்கு குளிக்க தேவையில்லை நினைச்சா பரவாயில்ல, இன்னைக்கு குளிச்சுட்டு நான் ஏசிலே இருந்தாலும் நாளைக்கு காலையில பக்கத்துல யாரும் வர முடியல. அப்படிப்பட்ட உடம்ப போய் இடமா கொண்டு நீ வரலாமா? உனக்கு அது தேவையா? நீ செய்யணுமான்னு கேக்குறேன். அப்படி செய்வதனாலதான் அவன் தலைவன், அவன் இறைவன், அவன் தாய்க்கும் மேலானவன். அப்படி செய்யறான். பைத்தியக்காரன் வரமாட்டேன்னு தெரிஞ்சும் செய்யறான், என்ன சொன்னாலும் வராதுன்னு தெரியும் செய்யறான். எத்தனை திருவாசக சிந்தனை சொன்னாலும் திருவாசனை மூடி வச்ச உடனே எட்ராறு வள போடுறாவன அப்படின்னு தான் கிளம்புறோமே தவிர இருக்கிற வரைக்கும் ஆமாமா பகையெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லதுதான் நல்லதுதான். திருவாசனை காசை முடிச்ச உடனே அப்படியே வழியா எடுறா அவனை போட்டு 4 போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறப்பையும் கூட இருக்கான். சரி இந்த புள்ள அடுத்த அமர்வுக்கு சரியாயிரும் போல, இன்னொரு அமர்வுக்கு சரியாயிரும் போலன்னு கூட இருக்கான். அப்படிப்பட்ட பெருமான் நகவே புகுந்து எல்லாரும் சிரிக்கிறாங்களாம், எல்லாரும் சிரிக்கிறாங்களாம் தேவர்கள்லாம். இவனுக்கு போயா போறீங்க சிரிக்கிறாங்க தேவர்கள்லாம். எவன் வரமாட்டாங்க, அவன் பாருங்க நீங்க போனாலும் என்ன செய்வான், 10 நாள் தான் உங்க கோயிலுக்கு வருவான். அவன் வீடு வேணும்னு ஒரு அப்ரூவல் போட்டிருக்கான், வீடு அப்ரூவல் ஆயிடுச்சு, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னா உன் இருக்கிற தசை பக்கம் வரமாட்டாங்க, கவலைப்படாத நீங்க போகாது அப்படின்னு சொன்னாலும் அடப்பாங்கடா என் பிள்ளைய நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெருமான் இறங்கி வருகின்ற காட்சி நகவே. இதுக்கு 2 பொருள் சொல்லுவாங்க. எல்லாரும் தேவர்கள் எல்லாம் சிரிக்க, மற்றவர்கள் எல்லாம் சிரிக்க, பெருமான் என்னை ஆள்வதற்காக ஞானத்திலே, ஞானம் என்று சொல்லுகின்ற இந்த இத கால் எடுத்து வச்சானா, எதுல ஞானத்துல கால் வச்சானா. இன்னொன்னு பெருமான் சிரிச்சா என்ன ஆகும், ஒரு சின்ன தப்பான முப்புறங்கள் ஏறிங்க ஐயா. ஐயோ ஐயோ திருவதிகைக்கு சொந்தக்காரவங்களாச்சு,
இது சொல்லாம விட்டுருந்தா என்ன ஆகுது, முப்புறங்கள் எரியும். இதுதான் நான் சொல்ல நினைச்சேன், அம்மா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இந்த பெண் சிரிச்சா சாம்ராஜ்யமே அழியுமா? ஒரு பெண் சிரிச்சுட்டா, 2 இடத்துல சிரிச்சாலாம் பெண்ணு. எங்க? பாஞ்சாலி, மதுரை கண்ணகி. ஆமா, பாஞ்சாலி சிரிச்சாலாம். எங்க சிரிச்சாலாம்? துரியோதனன் வந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டுல தடுமாறி ஒரு இடத்துல விழுந்துட்டானாம். நடந்து வந்துகிட்டே இருந்திருக்கான், அந்த இடத்த பார்த்து அவன் மேல இருந்து சிரிச்சிருக்கான். யாரு? பாஞ்சாலி. குருடன் மகன் குருடனே அப்படின்ட்டாலாம். அந்த ஒரு வார்த்தைக்கு தான் பாஞ்சாலி அவ்வளவு கஷ்டப்பட்டான் தன்னுடைய மொத்த பிறவியிலையும். அப்ப வேற எந்த தவறும் செய்யல. குருடன் மகன் குருடனேன்னு பாடி ஷேமிங் சொல்லுவாங்கல்ல இந்த காலத்துல. பாடி ஷேமிங்னா என்னது? அவங்க அப்பா குருடனா இருக்காரு அப்படிங்கிறத வச்சு அவரை பழித்து சொன்ன ஒரு காரணத்துல அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இவளை என்ன அவமானப்படுத்தினாலும் இவளை எப்படினாச்சும் அவமானப்படுத்தியே திருவேன்னு சூழலைத்தான். முடிஞ்சது கதை. இது போல பல சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கின்றன பெண்ணினுடைய சிரிப்பால். ஆனா சிவபெருமானுடைய சிரிப்பாலும் ஒரு 3 சாம்ராஜ்யம் அழிஞ்சது. என்ன அப்படின்னா அது முப்புறங்கள் என்று சொல்லுகின்ற சாம்ராஜ்யம். அவன் சிரித்து கொளுத்துறான். சிரித்து ஒரே டயத்துல 2 பேரையும் கொளுத்தினான். 2 பக்கம், இந்த பக்கம் அசுரர்களையும் கொளுத்தினான், தேவர்களையும் கொளுத்தினான். அசுரர்கள் கொளுக்கப்பட்டார்கள், அவங்க உண்மையிலே கொளுத்தப்பட்ட. தேவர்களுடைய ஆணவ எண்ணமும் கொளுத்தப்பட்டது. அவன் எடுத்து வச்ச தேர்ல பொடி பொடியா ஆனது. திருமால் வளைந்து ரிஷபமாகி காப்பாத்த அவருக்கு ஒரு இதாக வந்தாரு. திருச்சாளர்ல அதை பார்க்கலாம். ஆக அப்போ சிரித்து கொளுத்துனா இப்ப என்ன சொல்றாருன்னா நகவே அப்படின்னு என்ன அர்த்தம்? சிரிச்சுக்கிட்டே இங்க வர்றான்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வினையானது கொழுந்து விட்டு எரிந்தது என்று. அவன் சிரிச்சாலே அவன் கொழுந்து விட்டு எரியும். சிவபெருமானுடைய அந்த பொன் சிரிப்பு எதை கொளுத்து எரியும்? நம்மளுடைய வினைகளை கொழுந்து விட்டு எரியும். அதனாலதான் நடராஜருக்கு போய் நின்ன உடனே என்ன ஆகுது? உடனே ஸ்டெரிலைஸ் ஆகுது. அன்னைக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுது, லேஸ் ஆயிடுது. என்ன காரணம்னா குனித்த புருவமும் கொழுவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றாய் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே. ஆக இந்த இவர் ஐயாவோட புன்சிரிப்பை போட்டாங்க. அம்மா என்ன அழகு! எங்க ஐயாவோட புன்சிரிப்பை போடுங்களேன் யாராச்சும். அண்ணாமலையார் சின்ன புன்சிரிப்பு வந்துருச்சு. எங்க அப்பா புன்சிரிப்பு யாராவது முடிஞ்சா போடலாமே. யாராவது? எங்க அப்பா யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும், சொக்கநாதர் தான். சொக்கநாதருடைய அந்த புன்சிரிப்பு பாத்தீங்கன்னா அவன் வாய் கிளியிற மாதிரி சிரிப்பான். சொக்கநாதர் பாத்தீங்கன்னா அப்படின்னா வாயே மொத்த வாயும் கிழிஞ்சிருக்கும், அந்த மாதிரி சிரிப்பான். அவ்வளவு பெரிய அவனுடைய புன்சிரிப்பு என்பது எதை கொளுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புன்சிரிப்பு என்பது நம்மளுடைய வினையை கொளுத்தும். அதனால அவன் நகவே ஞாலத்துள் புகுந்தான். சிரிச்சுக்கிட்டே ஞாலத்துக்குள்ள கால் வைக்கிறானா? அவன் எப்ப சிரிச்சானோ என்னுடைய வினையானது கொழுந்து விட்டு எரிந்தது. ஞாலம் அப்படின்னா என்ன? ஞாலம்னா என்ன? உலகம். அது காரண பேரா இடுகுறி பேரா? நானே சொல்றேன் கரெக்ட் தான். இப்ப ஞாலம் அப்படின்னா என்னன்னா நான்றவாயும் நாலிருபயமும். கேள்விப்பட்டீங்களா? எங்க வருது? நான்றவாயும் நாலிருபயமும், 3 கண்ணும். நான்றவாய் என்ன அர்த்தம்? தொங்கிக் கொண்டிருக்கின்ற நீண்ட வாயில தொங்கிக்கிட்டு இருக்கிற வாய். நான்ற அப்படின்னா தொங்குதல் அர்த்தம். நான்ற அத ஞான்றன்னு சொல்லுவாங்க. ஞான்றன்னு சொல்லலாம். நான் இருக்கு இல்லையா, நான்றத ஞான்ற அப்படின்னு சொல்லுவோம். ஞான்ற ஞாலம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பூமி எங்க இருக்குதா? அப்படியே நடு அந்தரத்தை தொங்கிட்டு நிக்கிறான் இந்த இடம் பூமி. என்ன அழகா சொல்லியிருக்காங்க. ஞாலம்னு என்ன அர்த்தம்? நடு அந்தரத்தை தொங்கிட்டு நிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னவா? ஞாலம்னு பேர். நம்ம பூமிக்கு ஞாலம் அப்படிங்கிற பேரு அந்தரத்திலே தொங்கி கொண்டு நிற்பதினாலே இது ஞானம். இதுல இருக்கக்கூடிய உயிர்களும் அந்தரத்தை தொங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எந்த புடிமானம் இல்லாம மேலையும் போக முடியாம கீழையும் போக முடியாம நடுவுல ட்ரைஸ்டேட் லாஜிக்ல தொங்கிட்டு நிக்குது. அது
நல்லதுலயும் சேராம கெட்டதுலயும் சேராம தொங்கிட்டு நிக்குது. அதனால ஞாலம்னு சொல்லுவோம். அதனால ஞாலத்துல இருக்கிறவங்க ஞாலத்தவர்னு சொல்லுவாங்க. அதனால தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய இங்க எந்த பக்கம் போறது, இப்படி விழுந்தா வினை வழி செல்வது, இப்படி விழுந்தா விதி வழி செல்வது, இப்படி விழுந்தா இறைவனுடைய திருவடி செல்வது, எப்படி செல்வது என்றே தெரிய முடியாத இடத்துல இருக்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடிய பெருமான கை கொடுத்து தூக்குவதற்காக சிவபெருமான் இறங்கி வராரா. எப்படி வராரா? சிரித்து கொண்டே வருகின்றாரா. நகவே ஞாலத்து உள்புகுந்து ஞானத்துக்குள்ள வந்துட்டார். இவன் உள்ளத்தான் இருக்கானே, எல்லாருக்குள்ள இருக்கானா இல்லையா சிவபெருமான்? யாருக்குள்ளெல்லாம் சிவபெருமான் இருக்காரு? இங்க இருக்கிறவங்க யாருக்குள்ளலாம் சிவபெருமான் இருக்காரு? எல்லா இடத்துக்குள்ளேயே இருக்காருங்க. அங்கிங்க இருந்தாரு, எல்லா இடத்திலும் இருக்காரு. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்தபடி எங்கும் பிரகாசமா அப்படின்னு இருக்க பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கான் சார். குட், வெரி குட், நல்லா இருக்கு. அப்போ பெருமான் நமக்குள்ள இருக்கானே, ஏன் உள்ளுக்குள்ளே இருந்து சொல்லலாமே? உள்ளுக்குள்ளே சொல்லலாம்ல, உள்ளுக்குள்ளதான் இருக்கான். எதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சு, குருநாதன் அனுப்பிச்சு, இல்ல அவனே வந்து குருநாதனா வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஆன்மாக்கள்ல 3 வகை உண்டு. ஆன்மாக்கள்ல ஒண்ணு என்ன? மும்மலத்தார், இருமலத்தார், மலவாசனை உடையவர் அப்படின்னு 3. அவங்கதான் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? சகலர், விளையாகலர், விஞ்ஞானகலர் அப்படின்னு 3 பேரு. இந்த 3 பேத்துக்கும் மானுட சட்டை தாங்கி சொல்லுவது யாருக்குன்னா சகலருக்கு. அப்படிதான் வந்து சொன்னாதான் புரியும். அது ஒரு மக்கு பிளாஸ்டரி. அவனை மாதிரியே ஒரு ஆள் மாதிரி வரணும். 2 கைய வச்சு மாத்தி வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை மாதிரியே ஒரு ஆளா வந்து அருள் செய்தா மட்டும்தான் தெரியும். ஆகவே அவனை மாதிரி வந்து அப்போ சகலர்களுக்கு வெளியில வந்துதான் சொல்லணும். அடுத்து பிரளயாகலருக்கு ஆலமர் செல்வனாக வந்து சொல்லுவான். ஆலமர் செல்வன், ஆலமர் செல்வன் இருக்கான்ல, யாரு? தட்சிணாமூர்த்தி அந்த மாதிரி அது வடிவத்துல வந்து. அதனாலதான் இந்த சாமியோட திருமேனியை பார்த்தவங்க எல்லாம் யாரு? சாமியோட திருமேனியை பார்த்தாங்களா? அவங்க எல்லாம் யாரு? தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி. அந்த மாதிரி சாமியோட திருமேனியினுடைய அங்க குறிப்போடு வந்தவங்க யாரு? ஒரு ப்ரமோஷன் எக்ஸ்ட்ரா. அவங்க எல்லாம் சகலர்ல இருந்து பிரளயாகலருக்குரிய ப்ரமோஷன். விஞ்ஞானகலர் இல்ல பிரளயாகலர். இந்த விஞ்ஞானகலர் யாரு அப்படின்னா அவங்க மலவாசனை உடையவங்க. அவங்களுக்கு சாமி என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா, அவங்களுக்கு சாமி வெளியில எதுவும் சொல்ல மாட்டாரு, உள்ளுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு போயிருவார். அவ்வளவுதான். அது கொஞ்சம் அறிவியலை விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள். அம்மா பிரசன்ட் பண்ணிட்டீங்களா சுவாமி? ரைட். ஆக முக்கியமான செய்தி என்னன்னா, அப்ப ஏன் வந்து ஞானத்தை உள்புகழ்றாங்கன்னா சகல நிலையில இருக்கு. அப்படி சகல நிலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாமி எப்படிதான் வரணும்? யாரோ ஒருவரை அதிர்டித்து மானுட சட்டை தாங்கிதான் வரணும். ஆனா நம்மளை எப்படி பார்க்க சொல்றாங்க? எப்படி பார்க்க சொல்றாங்க? சிவபெருமானை எப்படிதான் குருவா பார்க்க சொல்றாங்க. குருவா, குரு. அது உண்மைதான். சிவபெருமானை எப்படி நீங்க வழிபாடு செய்யணும்? முடிக்க பாருங்க, 5 நிமிடம் தான். சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும்? என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்? அருவமா அருவுருவா. சரி, ஓகே, ரைட்டு. தப்பு சொல்ல முடியாது. நல்லவா என் தாயும் அல்லவான்னு வழிபடணும். சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது அவனுடைய குறிகளை சொல்லி வழிபாடு செய்யணும். அவனுடைய குறிகள் என்ன? தோடுடையவன், பிறை சூடியவன், முக்கண்ணன், திரிசூலம் ஏந்தியவன், நீலகண்டன், புலித்தோல் அணிந்தவன், கங்காரன், எலும்பு மாலை அணிந்தவன், திருநீறு பூசியவன், ஒற்றை கதம் தூக்கி ஆடும் நாயகன், திருவடியை ஊன்றியவன், பிச்சைக்கு பழியேந்தியவன். அவன் வந்து இது நமக்கு இப்படி அவனை பல முறையில வழிபாடு. ஏன்னா இதெல்லாம் அவனுடைய அங்க வடிவம். இந்த அங்க வடிவமா யாரு சொல்றாரு? அதான் எல்லாமே திருமுறையில் வந்துருது இல்லைங்கய்யா, அவரோட குறிகள் எல்லாம். குறிகள் அனைத்தும் திருமுறை. இந்த திருமுறையில ஏன் குறிய சொல்லி வழிபாடு செய்ய சொல்றாங்க? நான் இப்பதான் சொன்னேன். சிவபெருமான் குறிகளோடு வருவான். யாருக்கு? சகலருக்கு தான் மானுட சட்டை தாங்கி வருவான். மானுட சட்டை தாங்கி குருநாதரத்தான் வருவான். நம்மள மாதிரிதான் வருவான். அவன மாதிரி ட்ரெஸ் கலருக்கு என்ன சொல்லுவாங்க?
பிரயாகலருக்கு எத்தனை மலம் தான் உண்டு? 2 மலம் தான் உண்டு. 1 மலம் குறைஞ்சு போயிடும். நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. இது ஒரு போனஸ் ஆஃபர். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம், 1 நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 3 மலம் இருக்கு. 3 மலம் என்னது? கெட்ட விஷயம் 3 இருக்கு. அவங்களுக்கு சாமி எப்படி வருவார்னா மனுஷன் மாதிரிதான் வருவார். வந்து எப்பா வாப்பா போலாம்ப்பா அப்படி இப்படின்னு நல்லது சொல்லுவார். இந்த அந்த 2 மலம் உடையவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாருன்னா, அவங்களுக்கு சாமி வந்து எப்படி வருவார் அப்படின்னா மாயாமலம் நீங்கிறவங்க. அவங்க எல்லாம் மாயாமலம் நீங்கிறவங்க. மாயாமலம் நீங்கி இருக்கிறவங்களுக்கு சாமி எப்படி வருவா அப்படின்னா அவருடைய குறிகளோடு தடாமுடி பிறை இதெல்லாம் வச்சுட்டு வருவான். விடை வாகனத்துல வர்றது, அப்புறம் வந்து 25 சதாசிவ மூர்த்தமா வர்றது, அப்புறம் வந்து இது மாதிரி வர்றது. இப்போ நல்லா நினைச்சுக்கோங்க, ஒரு பம்பர் ஆஃபர் விளையாட்டுன்னு காத்திருக்கு. என்னன்னா 3 மலம் இருக்குல்ல, 3 மலத்துல 3 மலமுடையவர்கள் சகலர்கள். அவங்க எல்லாம் அவங்க இறைவனை மனித வடிவமா பாக்குறவர்கள், குருநாதரா பாக்குறவங்க. சிவனை குறிகளோடு பாக்குறவங்க யார் அப்படின்னா அவங்க எல்லாம் இருமலத்தார்கள், மாயாமலம் நீங்கியவர்கள். மாயாமலம் நீங்கிட்டாலே சிவபெருமானுடைய வடிவம் நமக்கு தெரிஞ்சிடும். வடிவேறும் திரிசூலம் தோன்றும் தோன்றும் அந்த பாடல் வர மாதிரி அப்படியே தோன்றிக்கிட்டே இருக்கும், நமக்கு தோன்றும். இப்படி தோன்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் நம்ம அப்படி வழிபாடு செய்ய சொல்றாங்க? நான் நினைச்சுக்கோங்க, நீங்க அந்த மனசுல நினைச்சு அவனுக்கு திரிசூலமும் சடாமுடியும் கங்கை நதியும் அவன் தலையில நாகமும் இடையில நாகமும் கையில திரிசூலமும் கழுத்துல திருநீல கண்டமும் உடம்பெங்கும் கங்கால மாலையும் உடம்பெங்கும் திருநீரும் அவன் காலில சதங்கையும் அவன் ஆடுகின்ற திருக்கோலமும் நீ பாரு, மனத்துக்கண்ணால நீ பாருன்னு சொன்னா, சப்போஸ் நீங்க மனசால பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனசால நீங்க பாத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? பார்த்தவங்களுக்கு என்ன மனம் கிடையாது, இருமலத்தார். நம்மள பிராக்டிஸ் பண்ணி எங்க கூட்டு போறாங்க? ஒரு மலத்தை விடுவித்து 2 மலமாக மாற்றுவதற்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. சிவபெருமான அந்த கோலத்தை கண்ணை மூடி அவன் ஒரு மான் மழுவும் சிறு பூந்திரையும் சடைவார் குழலும் இடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே. அது மாதிரி சடைவார் குழலும் இடைவாகனமும் சிறும் பூந்திரளும் என்று கொண்டு சொல்லும் போது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அவன் வடிவம் அப்படியே தோன்றுது. அப்படின்னா அந்த க்ஷணம் நமக்கு என்ன மறையுது? மாயாமலம் மறைஞ்சிருச்சு. சிவபெருமானை பார்த்தவனே 3 தனங்களை உடைய அன்னை தடாதகை ஒரு மார்பு மறைந்து 2 மார்போடு இருந்ததை போல மும்மலம் கொண்ட நாம் சிவபெருமானை மனத்துக்கண் நாம் அவனுடைய குறிகளை வைத்து வழிபாடு செய்யும் போது நம்முடைய மாயாமலமானது தவிடு புரியாகின்றது. மாயாமலத்தை நீக்கணுன்றதுக்காகத்தான் இத்தனை குறிகளை சொல்லி வைத்தார்கள். தப்பா வேற யாரையும் நினைச்சிடாதீங்கப்பா. சிவன்னா இப்படித்தான்ப்பா இருப்பான், மாத்தி கித்தி நினைச்சிடாத. வேற யாராவது சொல்ல, பின்னாடி ஒருத்தன் வருவான், நான் தான் சிவன் சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், அது மாதிரி ஏதாவது ஒரு டூப்ளிகேட் வரும், அதனால மாத்தி கித்தி நினைச்சிடாத, இப்படி நினைச்சுக்க, இப்படி நினைச்சு. அதனாலதான் படித்தோடனே பெருமானுடைய வடிவழகை சொல்லுகின்றார். பெருமான் இவனன்றே. அப்படி அந்த பாடல் பாடும் போதெல்லாம் அவனுடைய தோடுடைய செவியும் பிறை சூடிய நிலவும் அவனுடைய தடை முடியும் அவனுடைய திருநீல கோலமும் அவனுடைய இடப வாகனமும் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தோன்றுச்சுன்னா அந்த பாட்டு பாடுறப்ப மட்டும் நமக்கு என்ன இல்ல? மாயாமலம் நீங்கி போச்சுங்க. மாயாமலம் நீக்கிறதுக்கு என்ன ஈஸியா ஒரு உபகரணம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தினமும் திருமுறை பாடும்போது திருமுறையை கண்களிலாலே வர்ணித்து கொண்டு பாடுவீர்கள் என்றால் பாடும் பொழுது பாடும் க்ஷணம் உங்களுக்கு என்ன கிடையாது? மாயாமலம் கிடையாது. நீங்க அப்படியே பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாக்குற எல்லாம் பூரா நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், மாயாமலம். நீங்க சகலரா பிறந்து ப்ரமோட் ஆயிட்டீங்க, இப்ப என்னவா இருக்கீங்க? பிரளயாகலரா மாறிட்டீங்க, அவ்வளவுதான். இன்னும் பெருமான் மனமடங்கிய மோன நிலையில நின்னுட்டோம்னா சீவன் முக்தர்களாக இருந்து உயிரோடு உடலோடு மும்மலத்துல பிறந்தாலும் நம்ம எந்த இடத்துக்கு போயிடலாம், விஞ்ஞானகளாக போய் மீண்டும் பிறவாத நிலையடைந்து பெருமானுடைய திருவடி ஆணவ மலச்சார்பம் நீங்கி பெருமானுடைய திருவடி அடைகின்ற பேராற்றல் பெறுவதைத்தான் யாத்திரை பத்து கத்துத்தருக்கு நமக்கு. அப்போ நகவே ஞாலத்து உள்புகுந்து ஒரே ஒரு வார்த்தையோடு நிறைவு செய்யறேன். அவன் சிரிச்சான், சிரிச்சுக்கிட்டே எங்க வந்தான்? ஞானம்னு என்ன அர்த்தம் சாமி? ஞானம்னா என்னது?
ஞானம்னா தொங்கிக் கொண்டிருக்கின்ற பூமி உலகம். பூமி, பூமி உலகம் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூமி தொங்கிதான் இருக்கு. அந்த இடத்துல தொங்குதா இல்லையா? ஏங்க இப்ப சொல்றோம் நம்ம இன்னைக்கு இவ்வளவு சேட்டலைட்டை வச்சு டெலஸ்கோப்பை வச்சு பூமிக்கு மேலே ஒண்ணும் இல்ல கீழே ஒண்ணும் இல்ல அந்தரத்தை தொங்குதுன்னு சொல்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கு ஞாலம்னு பேர் வச்சிருந்தா எவ்வளவு பெரிய அறிவாற்றல் உடையவர்களா இருந்திருப்பாங்க. ஞாலம்னா என்ன அர்த்தம்? அந்தரத்தை தொங்கிக்கிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஞாலம்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ அந்த வகையில நம்ம எல்லாரும் அருள் செய்திருக்கோம். ஆக என்ன ஒரு விஷயம்னா, நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட பெருமான் எப்படி இருக்கான்னா, நாய் போன்ற என்னை ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நான் யார் அப்படின்னா நாய் போன்றவன் சொல்றேன். நாய்க்கும் கீழானவன் சொல்றாரு சாமி. அடிக்கடி நீங்க பாத்தீங்களா நம்ம சிவபெருமான் எப்படிப்பட்டவன் எப்படி சொல்றாரு? நம்ம மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு? நாய்க்கும் கீழ். ஏன் நாய்க்கும் கீழே? நான் என்ன பண்ணும்? ஒரு முறை தலைவனை தேர்ந்தெடுத்து விட்டால் தலைவனுக்காக உயிரையே விடும். தலைவன் வராதேன்னு சொன்னாலும் அவன் பின்னாடி அடி வாங்கிக்கிட்டே போகுமே தவிர வேறொரு தலைவனை ஒரு காலம் நினைக்காது. ஒரு நாளும் பிஸ்கட் வேற யாராவது போட்டா சாப்பிடாது. நல்ல நாயா இருந்தா என்ன பண்ணாது? பசிச்சாலும் நம்முடைய எஜமான். இன்னும் சில நாய்கள்லாம் இருக்கு, சில பிரீட்ஸ் இருக்கு. ஒரு எஜமான் இருக்காங்க, வீட்டுல யாரு வச்சாலும் சாப்பிடாது. சாப்பாடு அது யார எஜமானு ஏத்துக்குச்சோ அந்த ஆளு தட்டுல சோறு வைக்காம வேற யாரு சோறு வச்சாலும் சாப்பிடாது. அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அவர் பார்க்கலன்னா சாப்பிடாது. அவர் வர்ற வரைக்கும். சில நாய் எல்லாம் பாத்துறீங்களா? வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, திரும்ப வரதுக்கு அந்த நாயெல்லாம் உயிர் நீத்த நாய்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. சில பேர்லாம் விட்டுட்டு போயிருப்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சு போலான்னு வந்துருப்பாங்க. அவங்க நினைப்பாவே நினைச்சு 10 நாள் சாப்பிடாம அப்படியே உயிர் இருந்த நாய்கள்லாம் உண்டு. அவர் சொல்லிட்டாரு, திருப்பரந்துறையில எனக்கு அருள் செய்திய பெருமானே என்னை விட்டுட்டு போயிட்டே இருந்தாலும் நான் உயிரோட இருக்கேனே. திருப்பரந்துறையில எனக்கு அறுவகை தீக்கை என்று சொல்லுகின்ற அறுவகை தீக்கையும் செய்த பெருமானே, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேனே. நாய் தான் நேரம் செத்துருக்குமே. ஒருவேளை சாப்பாடு போட்டதுக்கே நாய் உயிரை விடுதுன்னா, நீ எனக்கு உயிருக்கு தேவையான அறுவகை தீக்கையும் போட்டிருக்கிய சாமி. நீ போனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கேன்னா அப்ப நாயை விட கீழே நான் தானே. நாய் என்பது பெருமான் வேறு வேடங்கள்ல வந்தாலும் கண்டுபிடிச்சிடும். நாய் என்ன வேஷத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சிடும். ஏன்? எப்படி கண்டுபிடிக்கும்? மூலமாக கண்டுபிடிச்சிடும் நாய். ஆனா நீ பெருமானே பிட்டுக்கு மண் சுமந்து வந்திருக்க, ஒற்றை சேவகனாக குதிரையை கொண்டு வந்த எல்லாம் அவருக்கு தேடுறாரு. அவரு தேடுறாரு அப்படி சாமி. இந்த பாட்டு, கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதை, அதுல தேடுகின்றான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யா அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. கையில ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் கொடுத்துருவாங்க. வந்திருக்க வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கணக்குல பார்த்தா ஒரு இடத்துல நிற்பார். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி. அப்படி அங்க ஒற்றை சேவகனா வந்துட்டாரு. நான் சாமி தான் வரேன்னாரு. இவர் எங்க இருக்காரு சாமி? நிறைய சேவகர்கள் நிக்கிறாங்களாம். தேடுறாரு கண்ணு. இவனா இருக்குமோ, அவனா இருக்குமோ, இவன் தான் சிவனா இருக்குமோ? ஏன்னா இவருக்கு தான் தெரியும் சிவன் தான் வந்திருக்கிறதுன்னு, வேற யாருக்கும் தெரியாது. பாக்குறாரு. பார்த்தோன்னு என்ன பண்றாராம், தன்னுடைய அந்த வெள்ளை குப்பாயம், வெள்ளை அங்கி போட்டிருக்காருல்ல, அந்த அங்கியை அப்படி விளக்கி காட்டுறான். அவருடைய அங்கியை விளக்கி காட்டின உடனே அப்படி நெருப்பு குபு குபுன்னு எரியுதான். அவன் அனல் வேண்டிதானே, அவன் மேனி அனல் மணியான். இந்த பையன் பாவம் தேடுது நம்மள அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய துணியை லேசா விளக்கி காட்டாரா. அந்த உடம்பு எப்படி இருக்கா, நெருப்பு குபு குபுன்னு எரியுதான். அப்படின்ட்டாரு. ஆஹா பெருமானே, உன்னை வந்தவனே கண்டுபிடிக்க முடியலையே. நாய்க்கும் கீழானவன் தானே. அப்படிப்பட்ட நாயை, இன்னும் நாயினுடைய தன்மையெல்லாம் அடுத்த அமர்வுகளை நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஒரு செய்தி, இளையோடிய செய்தி. சிவபெருமானுடைய திருக்கழுத்துக்கு செல்வதே யாத்திரை. அவன் கழுத்துக்கு போகணும்னா பகை மறக்கணும், அவனுடைய திருவடியை மிகவே நினைக்கணும்.
அவன் பூங்கல்களை மிதவே நினைக்கணும். மத்த எல்லாத்தையும் தூக்கி போட்டோனா அவன் நமக்காக சிரித்தே நம் வினைகளை கொளுத்தி இந்த பூவுலகில் எழுந்தருளி நம்மை காப்பதற்காக, நமக்கு அருள் செய்வதற்காக, நம்மை சூடிக்கொள்வதற்காக பெருமான் இந்த பூவுலகத்துக்கு வந்தே தீருவான் என்ற மிகப்பெரிய ஒரு தொன்மையான, ஒரு உறுதித்தனமான ஒரு சக்தியை, ஒரு பக்தியை நம்மளுடைய மணிவாசக பெருமான் இங்கே நமக்காக எடுத்து சொல்கின்றார். ஐம்புலன்கள் அடக்குவதற்கு ஒரு உபாயம் உண்டு. ஐம்புலன்கள் அடக்கணும், ஐம்புலன்களை கொளுத்தணும் அப்படின்னா அடியவர் திருக்கூட்டம் சேர்வது, சிவத்தை நினைப்பது, கருணையோடு இருப்பது என்றெல்லாம் இருக்கும்போது புலன்கள் வழியாக செல்லாமல் அருள் வழியாக பெருமானை சென்று நாம் சேர முடியும் என்ற பெரும் கருத்தை சொல்லி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் யாரும் போயிட வேணாம், 5 நிமிடத்துல முடிச்சிருவோம். அதனால அடியார்கள் 5 நிமிடம் இருந்து அவர்களுடைய அனுபவம் சொல்லி அதுக்கப்புறம் போகலாம். அதனால அடியவர்கள் எல்லாம் இருந்து இந்த அனுபவம் சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியன் கேட்டுக்கிறேன். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் நம்முடைய சுவாமி சரவணையா அவர்கள் வாழ்த்துப்பார். ஒரு வெளியே போட்டாரியா? சரவணையா இல்லையா? நமச்சா சரிங்க. அம்மா பிரேமா அம்மா, அம்மா சுவாமி சொல்லிடலாம். சரிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வடாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் போக நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள்ளு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள்ளு சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடிகளில் திருவடி தாம்பலில் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியவர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லலாம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா சுவாமி. அம்மா ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. பூங்கடல்கள்ல திரு 5 எழுத்து அடியார்கள் அன்னை பராசக்தி கருணைன்னு சொன்னீங்க. 2 பேருமே ஒண்ணுதானுங்க சார்? அன்னை பராசக்தி கருணை 2. அப்போ 4வது அன்புன்னு போட்டுக்கலாங்களா? நம்ம 4வது அன்புன்னு வச்சுக்கலாங்களாங்க ஐயா? அன்பு கருணை எல்லாம் ஒண்ணுதான் வருது. இப்ப அன்னை பராசக்தி தான் நம்மளுடைய. இப்ப அம்பாள் இருக்கா இல்லையா, அம்பாளை போய் வழிபாடு செய்யறதும் இறைவனுடைய திருவடிப்பட்டதும் ஒண்ணுன்னு சொல்றேன். வேற ஒண்ணு அம்பாள் வழிபாடு, அதுவும் கருணையும். கருணைய புரிஞ்சுக்கிட்டா, அன்னைய புரிஞ்சுக்கிட்டா அவ கருணை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவளை புரியாம வழிபாடு செஞ்சோம்னா அன்னை பராசக்தி நிற்பா. புரிஞ்சு நம்ம கிட்ட கருணையை பெருக்கிக்கிட்டோம்னா அது அன்பு என்பது பேண்டட்ரி, அதுவும் சொல்லலாம். தவறு இல்லை. மகிழ்ச்சிங்க அம்மா. நன்றி சுவாமி. நன்றி. அடியவர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல பேசலாம். கண்டிப்பா. மலர்கொடி அம்மாவும் ராகவன் ஐயாவும் கை தூக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆமா, மலர்கொடி அம்மா பேசலாம். அம்மா பேசலாம். மலர்கொடி அம்மா. வசந்தா அம்மா சுவாமி. வசந்தா அம்மா. பரவாயில்ல சாமி. ஐயா பேசலாம். ராகவன் ஐயா சுவாமி. சிவாய நம. திருவடி வணக்கம் சாமி. குருவாழ்க, குருவே துணை. திருச்சிற்றம்பலம். தெளிந்த தெளிவு என்பது ஞானம். அது தெளிவு குருவின் திருஞானம், திருமேனி காண்டல், குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில தெளிவு என்பது எப்பொழுது நமக்கு ஏற்படுமோ அதுதான் ஞானத்தினுடைய விளைவு அப்படிங்கிறது நமக்கு தெளிவு கிடைத்திருக்கின்றது. அதுல முக்கியமா ஒண்ணு சொன்னது, கற்றதனால் ஆன பயனன்கள் நிற்க அதற்கு கற்க கசட கற்ப அதுல நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம். எந்த அனுபவம் நமக்கு கிடைத்ததோ அந்த அனுபவத்திலே நாம் நிற்பது என்பது அனுபூதி நிலை. காரைக்காலமையார் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னு சொல்லுவது. அந்த இறைவனுடைய அனுபவ நிலைகளிலேயே நான் நிலைத்து இருக்க வேண்டும், அந்த அனுபூதி நிலையிலேயே நான் தோய்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
கரைக்கலாமையார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு உபமானமா சொன்னது வந்து இது உவமையா சொன்னது வந்து அணிகலன் என்பது எப்படி ஒரு பத்தர்கிட்ட இருந்து செய்து அதை வந்து கடைக்கு வந்து அந்த கடையிலிருந்து அணிந்து கொள்பவரின் கழுத்துக்கு வருவது அந்த அணிகலனுடைய யாத்திரையோ, இந்த ஆன்மாவானது இறைவனுடைய கழுத்துக்கு அவன் அணிந்து கொள்ளும் ஆபரணமாக போகக்கூடிய அந்த பயணம்தான் யாத்திரை. இறைவன் அணிந்திருப்பது நாகாபரணம். இன்னொரு ஆபரணமாக சொல்வது வில்வ ஆபரணம். அந்த வில்வத்திலே பலவிதமான வில்வங்கள் இருக்கின்றன. அதுல வந்து மகாவில்வமாக சொல்லக்கூடுவது 11 இலைகள் கொண்ட அந்த மகாவில்வம். அந்த வில்வம் என்பது எதற்கு ஓமை என்றால் இந்த ஆன்மாக்களுக்கு தான் ஓமை. இந்த மகாவில்வமானது தலவிருட்சமாக இருக்கக்கூடிய தலத்தினுடைய பெயர் ஆவூர் பசுபதீஸ்வரம். அப்போ இறைவனானவன் இந்த ஆன்மாவை தானே ஆபரணமாக அணிந்து கொள்கின்றான். அதற்கு நாம் எப்படிப்பட்ட தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்கிறப்போ, இந்த ஆன்மாவானது பகைமை மறந்து அன்பு கொண்டு குருநாதர் தன்னுடைய அனுபவத்தை கூறுவதை அப்படியே அந்த அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் செய்த அத்துணை வழிமுறைகளையும் ஜஸ்ட் டிட்டோவா அப்படியே காப்பி பண்ணி அவர் என்னென்ன அனுபவத்தெல்லாம் எடுத்து சிவத்தை அடைந்தாரோ அந்த அனுபவத்தை எல்லாம் நாமும் எடுத்து அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பாடலாக அமைவது. வந்து புலன் அடக்கம் வேண்டும். புலன் அடக்கம் தாண்டி புலன் ஒடுக்கம் வேண்டும். புலன் ஒடுக்கம் வந்தால் எதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா சிவத்தை உணர வேண்டும். காயத்தை திரிக்க திரிக்க காயத்ரி மந்திரம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக ஒரு அமைந்த ஒரு வார்த்தை சுவாமி. அப்படி சிவத்தை தியானிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம வந்து இந்த முத்திரையை பத்தி பேசணும். இது வந்து ஒரு பாடல் அடியனுக்கு நினைவு வந்த ஒரு பாடல். அடியன் அந்த ஒரு 2 வார்த்தை மட்டும் பாடுற திருப்புகழ்ல உள்ள பாட்டு. திருச்சிற்றம்பலம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சடர் மூட மட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. இந்த பாடல்ல இன்னொரு ஒரு வார்த்தையில தகைமை சிவ ஞான முக்தி பர கதியும் நீ கொடுத்து தவ புரிய வேணும் நெய்த்த வடிவேலா. அந்த ஒரு வார்த்தைய வந்து திரு ஏரக திருப்புகழ்ல வந்து சொல்லுவார். அரை நிமிஷம் கூட நம்மளால அந்த இறைவனுடைய திருவடியை நினைக்கவே முடியாத ஒரு கீழ்மையான நிலையில அடியன் இருக்கின்ற சுவாமி, எனக்கு நீ குருநாதரா வந்து என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லுவாரு. அப்போ இந்த ஆன்மாவுக்கு உபாயமாக கொடுக்கப்பட்டது அடியார்களுடைய திருவடி. அடியார்களோடு உள்ளே இருக்கும் பொழுது சிவத்தை தவிர வேறு எதுவுமே நினைப்புக்கு வரக்கூடாது. சரியை கிரியை யோகம் ஞானம் இப்படி எந்த விஷயம் செய்தாலும் எல்லாவற்றிலுமே நாம் நினைக்கக்கூடியது, சிந்திக்கக்கூடியது, சிந்தையுள்ளே வைத்திருக்கக்கூடியது சிவம் அன்றி வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. அதனாலதான் திருநாவுக்கரசு பெருமான் திரு ஐயாறுல கோயில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நவமணிகள்லாம் வந்து கீழே சிதறி கிடந்துச்சான். அதையும் தூசாக நினைத்து துடைத்து போட்டார். என்ன காரணம் என்ன, அவருடைய சிந்தை முழுவதும் செம்பர் சோதிநாதர் தான் அங்க நினைத்திருந்தார். அதற்கு அடுத்து சொன்னது வந்து புகவே வேண்டாம் எப்படி சொல்லி அங்க ஏகாரத்துல சொன்னாரோ
அதே மாதிரி அடுத்த ஏகாரமும் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மிகவே நினைமின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்னத்தை மிகவே புகவே வேணாம், டோன்ட், இது வந்து நியமம், செய்யக்கூடாத சொல்லிட்டாரு. அடுத்து செய்ய வேண்டியதை சொல்றாரு. என்ன செய்யணும்? மிகவே நினைமின். எதை நினைக்கணும்? திருவடியை நினைக்கணும், பஞ்சாட்சரத்தை நினைக்கணும், அடியார்களோடு நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை நினைக்கணும். இவை எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த இறைவனுடைய குணமாக இருக்கக்கூடிய, இறைவனுடைய தன்மையாக இருக்கக்கூடிய கருணையை நினைக்கணும். கருணை நமக்குள்ளார வரணும். அது நடக்க 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 மிகவே நினைமின் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். இதுல வந்து ஒரு விஷயம் சொன்னது, அம்பாள் வந்து பஞ்சாக்னியில ஊசி முனி தவம் செய்து சுவாமியை நினைக்க தவம் இருந்துகிட்டு இருக்கிறா. ஆனா இந்த அடியார்களுக்காக இறைவன் இறங்கி வந்திருக்கான். ஏன்னா அவன் நமக்கு அப்பன். அதனால்தான் இந்த பாடல்ல மாறி நின்று என்னை கோயில் திருப்பதிகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். அரைசனே அன்பர்க்கு அடியனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்று பொய் இருள் கடிந்த மெய் சுடரே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட இந்த பொய்யான மலக்குரம்பைக்குள்ளார புழுத்து ஒழும்பிய இந்த பொய் கூற உள்ளார சாமி வரான். தாயும் மாணவனா வந்து இந்த ஆன்மாவுக்கு வந்து இது பண்றான், பிரசவம் பார்க்கறதுக்கு கூட அவன் வரான். அப்படின்னா அவனுடைய கருணையை வந்து சொல்லி வார்த்தைகளால அடக்க முடியாது. அப்புறம் கடைசியா உள்ள ஒரு வார்த்தை ஞானம், தொங்கி கொண்டிருப்பது. தொங்கி கொண்டிருக்கக்கூடிய உலகத்துல தொங்கி கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிற நாம் தொங்கி கொண்டிருக்கும் திருவடியை பிடித்து கரையேற்க வேண்டும். சுவாமி சிவாயனம். திருவடி வணக்கம். சிவாய நமங்க ஐயா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சொல்றேன் ஐயா. புயங்கன் அப்படின்னா நாகங்களை அணிந்தவன். பகையற்றவர்களாக நான் இருந்தா நாமும் இறைவன்கிட்ட ஆபரணமா போய் அமையலாம். நாம் அனைவரும் அதனால பகையற்றவர்களாக இருக்கணும். நம்ம மனதுக்கு 6 நோய்கள் இருக்கு. அந்த புலன்களை வந்து ஐம்புலன்களையும் நம்ம சரியான நிலைக்கு செலுத்தினா உள்ள இருக்கும் நம்ம சிவபெருமானை அனுபவிக்கலாம். அந்த சிவபெருமானை அனுபவித்து கொண்டே இருந்தா அந்த புலன்கள் வந்து தானாவே சுடர்விடும் அப்படின்னு சொன்னீங்க. நெஞ்சம் நெகிழ்ந்தா உள்ள இருக்கிற சிவனை அருள் மேனியா கருணை மேனியா அப்படி நம்ம அறிஞ்சிக்கலாம். அப்புறம் சிவனுடைய குறிய சொல்லி நினைச்சு பாடினா மாயாமலம் நீங்கி சகரலான நாம விஞ்ஞானகலர்களாக மாறலாம். அருமையான கருத்துலாம் சொன்னீங்க. சிவாய நம. அருமை அருமை சாமி. சாந்தி அம்மா. சாமி அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க. அம்மா சாமி சிவாய நம. இல்லைங்க சாமி, ஞானம் தொங்கிக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. சிறப்பு 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 சாமி. ஞான்ற வாயும் நாளிருபயம். ஞாடுதல் அப்படின்னா தொங்கி கொண்டிருத்தல். சந்திரம்மா சுவாமி. அம்மா சந்திரம்மா. ஐயா சொல்லுங்க. அம்மா கரம் தான் சொல்ல வரீங்களா சாமி? இல்லைங்க, அப்ப பாட்டுல அந்த இது அதிகம் பாடுறதுக்காக கரம் ஊத்தினேன், நீங்க அதை கவனிக்கல. சரிங்க சாமி சரிங்க சாமி. நல்லதுங்கம்மா. புது அடியார்கள் யாராவது ஒருவர் பேசலாம். புது அடியார்கள் யாராவது ஒருவர் பேசலாம். புது அடியார்களுக்கு வாய்ப்பு. சரஸ்வதி அம்மா. சுவாமி சாமி சொன்ன பேசுறதுக்கே வார்த்தை இல்லை சாமி. எப்படி இறைவன்கிட்ட போய் அந்த நாகம் மாதிரி நம்மளும் அந்த வஞ்சகமெல்லாம் விட்டு எப்போ அவரோட கழுத்துக்கு ஆபரணமா நம்ம போவோங்கிற நிலைமை வருமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு சாமி. அது ரொம்ப உருகி கேட்குற மாதிரி இருக்கு சாமி நீங்கள் சொன்னது. அது மாதிரி ஞானத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம உலகத்துல நம்மளும் தொங்கிட்டு எப்படி இறைவனை பிடிச்சு நம்ம எப்படி இறைவன் அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப மலப்பா இருக்கு. அடியார் கூட்டத்தோட இருக்கணும்னு இருக்கீங்க. அடியார் கூட்டத்துல இருந்து அவனை நினைச்சிட்டே இருக்கணும். அவனை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கோம்.
நீங்க சொன்ன மாதிரி கூட்டத்தோடு இருக்கும்போது உள்ள உணர்வு தனிமையில இல்லை. எவ்வளவுதான் நம்ம பூஜையும் புறப்பூஜையும் பண்ணினாலும் அந்த அடியார் கூட்டத்தோட உங்களோட சொற்பொழிவுகளோட இருக்கும்போது உள்ள அந்த உணர்வு தனியா கிடைக்கவே இல்லை சாமி. உங்களை மாதிரி சொற்பொழிவு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நிறைய பக்தியில சின்னதுல இருந்து இருக்கிறோம், நிறைய கிளாஸ்லாம் கேட்குறோம். இருந்தாலும் உங்களோட பேச்சு இந்த இது கிடைக்கவே இல்லை. ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. எதை சொல்றது எதை விடுறதுங்கிற மாதிரியே இல்லை சாமி. ரொம்பவும் நல்லா இருக்குது. இறைவனோட இந்த இதுங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளும் சாமி கழுத்துல ஆபரணமா அந்த வஞ்சகங்களெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக இறையடி சேரணுங்கிற ஒரு ரொம்ப தீர்மானமான ஒரு முடிவு இருக்கு. இறைவன் தான் அதற்கு உறுதுணையாக இருக்கணும் சுவாமி. அருமை சரஸ்வதி அம்மா, அருமையான புரிதல் சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. சிவசிவ ராஜ்குமார் ஐயா ஒரு வார்த்தைகள் பேசலாம். ஐயா அவங்களோட நிறைவு செய்வோம். ராஜ்குமார் ஐயா சுவாமி காமக்கூர்ல இருந்து ஐயா வந்திருக்காங்க. ஐயா சிவாயனமங்க ஐயா. ஐயா உங்க அனுபவங்கள் ஒரு வார்த்தைகள் சொல்லலாம் சுவாமி. எளிமையா இருந்ததுங்க ஐயா, புரியும் வகையில இருந்தது நீங்க சொன்னது ஒவ்வொரு கருத்தும். அப்புறம் சிவபெருமான் திருப்பாத்தம் சொன்னீங்க, நமச்சிவாய மந்திரம் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அடியார் கூட்டம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அடியார் கூட்டம் கூட்டு வழிபாடுக்கு எப்பவுமே பலன் உண்டுங்க ஐயா. அது நம்ம இப்போ பண்ற வழிபாடுக்கும் பலன் இருக்கு கண்டிப்பா. நல்லா எளிமையாக இருந்ததுங்க ஐயா. சொல்ல வார்த்தை இல்லைங்க ஐயா, சொல்ல முடியலைங்க ஐயா. நன்றிங்க சார், நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. சிவ ரொம்ப மகிழ்ச்சி. அத்தனை அடியார்களுக்கும் என்னுடைய திருவடி வணக்கங்கள். எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். முத்துலட்சுமி அம்மா 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 அவங்களோட அம்மா கரம் உயர்த்திருக்காங்க. முத்துலட்சுமி அம்மா சுவாமி திருவடி வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொன்னதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சிவனை சிந்தையில் நிறுத்தினால் சிவனுடைய திருவடியை சீக்கிரமாக அடையலாம். அந்த அடைவதற்கு 5 எழுத்து அடியார்கள், அன்னை பராசக்தி, கருணை, இது அனைத்தையும் மனசுல கொண்டு பகை இல்லாமல் இருந்தால் அவரோட திருவடியை நம்ம நல்லபடியா சீக்கிரத்துல அடையலாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க. அருமை அருமை, ரொம்ப அருமையா அம்மா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அத்தனை அடியார்களுக்கும் காலம் கருதி அடியார் நிறைவு செய்கின்ற சுவாமி. கண்டிப்பா அடியார்கள் குரல் பதிவு கொடுக்கணும். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் கண்டிப்பா குரல் பதிவு ரொம்ப அருகி போயிடுச்சு. அதனால அடியார்கள்லாம் குரல் பதிவு கொடுக்கணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் என்னுடைய நீல நிறைந்த அந்த விண்ணப்பத்தை வைத்து நிறைந்த சபையை நிறைவு செய்கின்றோம். யமுனா அம்மா அவர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா தாங்கள் பாட முடியுமா சாமி? 6 தடந்தோர் பாட முடியுமா? வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? சிவாய நமங்கய்யா, பாடுறேங்க ஐயா. வீடியோ ஆன் பண்ணிட்டு பாட முடிஞ்ச வீடியோ ஆன் பண்ணிட்டு பாடுங்க சுவாமி. நல்லது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 6 தடங்கோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து அடியாருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கிப்படுகிறேன். சிவ அருமை சுவாமி. அத்தனை பேருடைய திருவடியும் போற்றுகின்றேன். அடியார்கள் எல்லாருக்கும் அடியனுடைய வணக்கங்கள். அடியார்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம மீண்டும் தொடர்ந்து இந்த யாத்திரை பத்தி சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்கள்லாம் வந்து எழுந்தருளி அதை சிறப்பிக்கணும்னு சொல்லி அத்தனை பேருடைய திருவடி தாமரை வணங்கி மகிழ்கிறேன். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாயம். நன்றிங்க. நாளைக்கு நாமக்கரசு புராணம் இருக்கு. நமச்சிவாயம். 10 மணிக்கு திருநாவுக்கரசு புராணம். நாவுக்கரசு புராணம் நாளைக்கு 10 மணிக்கு இருக்கு. அடியவர்கள் முடிந்தா அதையும் அட்டன் பண்ணலாம். நமச்சிவாயம். எல்லா அடியார்களையும் நாளை 10 மணி காலையில அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. விதுஸ்ரீ அம்மா மகிழ்ச்சி சாமி. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா பார்த்தது. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் சாமி. திருவடி வணக்கம்.